கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஏன் நாம் மறந்தோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, இது என்னை பொறுத்தவரை, இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களை பொறுத்தவரை, அறிஞர்களை பொறுத்தவரை, இந்த சமூக மக்கள் இந்த தலைப்பை விட்டு தூரமாகி வாழ்கிறார்கள், அல்லது பலருக்கு இந்த தலைப்புடைய கல்வி முழுமையாக சென்றடையவில்லை என்றுதான் கருதுகிறோம். இது மிக முக்கியமாக இந்த சமூகத்திலே வாழக்கூடிய இந்த தலைமுறையும் இந்த சமூகத்திற்கு அடுத்து வரக்கூடிய எதிர் தலைமுறையும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மார்க்க கல்வியில் மிக முக்கியமான ஒரு கல்வி. இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியின் மூலமாக அமையலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு புரிதலையும் அந்த புரிதலின்படி எம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எமக்கு தருவானாக. இந்த தலைப்பை பொறுத்தவரை ஒரு கூர்மையான கத்தியின் மீது நடப்பதை போன்றுதான். எம்முடைய புரிதலில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, அது எம்மை தவறான வழிக்கோ அல்லது தவறான புரிதலுக்கோ கொண்டு சேர்த்துவிடும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் இதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் இதில் எமக்கு தெளிவை தரட்டும். இந்த மார்க்கத்திலே நாம் மறந்த மிக முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹ் எமக்கு தடை செய்த அம்சங்களில் அது மிக முக்கியமானது, நமக்குள் நாம் பிரிந்திருப்பது. இந்த மார்க்கத்துடைய அடிப்படையே எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதுதான். இந்த மார்க்கத்துடைய அடிப்படையே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வாழ்வதுதான். பிரிவை அல்லாஹ் குர்ஆனில் எங்கும் அனுமதிக்கவில்லை. எதில் பிரிந்தாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த தீனில் எந்த ஒரு பிரிவையும் இந்த முஸ்லிம் சமூகம் ஈடுபடுவதில் ஏற்றுக்கொள்வதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அனுமதிக்கவில்லை. இப்படி அனுமதிக்காத ஒரு விஷயத்தை இந்த முஸ்லிம் சமூகம் முழுவதும் இன்று சுமந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த மார்க்கத்தின் அடிப்படை எமக்கு நினைவுபடுத்துகிறான். வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅ்தஸிமூ, அதில் நீங்கள் ஒன்றிணைந்து கொள்ளுங்கள், அதில் நீங்கள் ஒன்று சேருங்கள். வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், ஐ தமஸ்ஸகு பிதீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன் அனைத்திலும் நீங்கள் ஒன்று சேர்ந்து பற்றி பிடியுங்கள். இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிஹப்லில்லாஹ் என்றால் ஜமாஅ, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழுங்கள், அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் கலையுடைய ஆசிரியர்களில் மிக மூத்தவர், அவர்கள் சொன்னார்கள், பிஹப்லில்லாஹ் என்றால் ஐ பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நீங்கள் ஒன்று சேருங்கள், அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று. கால முகாத்தில், மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர், ஐ பி அம்ரில்லாஹி வ தாஅத்தி, அல்லாஹ்வுடைய ஏவுதலிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், அதில் ஒன்று சேருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். இந்த நான்கு கருத்தும் எதை சொல்கிறது? இந்த நான்கு அறிஞர்களுடைய கருத்தும் எதை சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தீனில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த குர்ஆனில், அல்லாஹுடைய தூதர் அதற்கு விரிவுரையாக கூறிய ஹதீஸில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருங்கள், அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் செய்த ஒரு பெரிய அருளை நினைத்து பாருங்கள். வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதாஅன், நீங்கள் எதிரிகளாக வாழ்ந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான். எதை கொண்டு அல்லாஹ் ஒன்றிணைத்தான்? பெயர்களை கொண்டல்ல. எதை கொண்டு ஒன்றிணைத்தான்? குர்ஆன் சுன்னா என்ற வழிகாட்டலில் அல்லாஹ் ஒன்றிணைத்தான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒன்றிணைக்கவில்லை, உங்களுடைய நிறங்களை அல்லாஹ் ஒன்றிணைக்கவில்லை,
உங்களுடைய ஊர்களை, உங்கள் ஊர்களுடைய பகுதிகளை அல்லாஹ் ஒன்றிணைக்கவில்லை. அல்லாஹ் ஒன்றிணைத்தது, அல்லாஹ் இந்த சமூகத்திடமிருந்து எதிர்பார்ப்பதும் அதுதான், உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா. அவனுடைய அருளால் தான் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். இந்த நீங்கள் பிரிவு என்ற காரணத்தால் நரகத்துடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா. அல்லாஹ் அதிலிருந்து உங்களை பாதுகாத்தான். கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த வசனங்களை உங்களுக்கு விளக்கிச் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் குர்ஆனிலே கூறுகிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினாத். தெளிவான ஆதாரங்கள் வந்ததற்கு பிறகும் தங்களுக்குள் பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி அந்த மக்களோடு நபியே நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் நாளை மறுமையில் மகத்தான வேதனைக்குரியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், இவர்கள் தெளிவான இல்மு கிடைத்ததற்கு பிறகும் தங்களிடையே கருத்து வேறுபாடு பட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்றால் பகியம் பைனகும், அவர்களுக்குள் இருக்கும் பொறாமையின் காரணமாகத்தான், அவர்களுக்குள் இருக்கும் நான் அல்லது நீ என்ற ஒரு பகைமையின் காரணமாகத்தான் தங்களுக்குள் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல எச்சரிக்கைகளை இந்த சமூகம் செவியேற்றாலும், இந்த வசனங்கள் எல்லோராலும் சொல்லப்பட்டாலும் நமக்குள் பிளவுகளையும் பிரிவுகளையும் தான் பெரும்பான்மையாக நாம் பார்க்கிறோம். இங்கே நான் குறிப்பிடுவதெல்லாம் பெயர்கள் அடிப்படையில் இந்த சமூகம் பணி செய்வதே அல்ல. ஒருவர் ஒரு பெயரில் ஒரு ஜமாஅத்தில் பணி செய்கிறார், இன்னொருவர் இன்னொரு பெயரில் ஒரு ஜமாஅத்தில் பணி செய்கிறார். இந்த பெயரை குர்ஆன் சுன்னா ஒருபோதும் கண்டிக்கவில்லை, இது பிளவும் அல்ல. ஆனால் ஒரு பெயரில் பயணிப்பதால் இன்னொரு பெயரில் பயணிப்பவர்களை எதிரிகளாக பார்ப்பது, பகைவர்களாக பார்ப்பது, அவர்களை முஸ்லிம்களா என்ற ஒரு சந்தேகத்தில் பார்ப்பது, அவர்கள் வழிகேடர்கள் என்று விமர்சனம் செய்வது, அவர்களை காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், பிதஅத்வாதிகள், அவர்கள் ஹாரிஜியாக்கள், முஅ்தஸிலாக்கள் என்று வெறுமனையே பட்டங்களை சுமத்துவதை குர்ஆன் சுன்னா ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அப்படி அனுமதிப்பவர்களை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறார்கள். பெயர்கள் அடிப்படையில் பிரிவதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதிக்கிறார்கள். ஆனால் பெயர்களோடு பிரிவதோடு மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் ஒரு சமூகம் பிரிந்து விட்டால் அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு தன்னுடைய உதவியை நிறுத்தி விடுகிறான். அன்சாரிகள் முஹாஜிர்கள் பிரிவா இல்லையா? அன்சாரிகளுக்கு ஒரு கொடி, முஹாஜிர்களுக்கு ஒரு கொடி, பிரிவா இல்லையா? அன்சாரிகளில் அவுஸ் கோத்திரத்தார்களுக்கு ஒரு கொடி, ஹஸரஜ் கோத்திரத்தார்களுக்கு ஒரு கொடி, பிரிவா இல்லையா? இருவருவர்களுக்கும் வேறு வேறு தலைவர்கள், இருவருவர்களுக்கும் வேறு வேறு கனிமத்துடைய பங்களிப்புகள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரிவை அங்கீகரித்தாலும் இருவர்களுக்கும் இடையில் மனதளவில் ஒரு பிரிவு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி நீங்கள் அழைக்காதீர்கள், இது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய வார்த்தை, இதை விட்டு விடுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரை சமூகத்துடைய பிளவுகளும் பிரிவுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதில் எந்த பிளவு சரி, எந்த பிளவு தவறு என்பதுதான் இன்றைய முழு கல்வியும் நமக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் நமக்கு பலனை தரட்டும். அல் ஹிலாஃபு நவ்ஆன், இஹ்திலாஃப் கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் என்பது இந்த தீனில் இரண்டு பிரிவில் ஏற்பட்டிருக்கிறது. மார்க் அடிப்படையில் இந்த இரண்டு பிரிவுகளில் தான் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டிருக்கிறது, மூன்றாவது கிடையாது. முதலாவது பிரிவு ஹிலாஃபுன் ஃபி அஸ்லில் மில்லா, மார்க்கத்தின் கொள்கையில் ஏற்பட்ட பிரிவுகள், மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையில் ஏற்பட்ட பிளவுகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரா ஹூதுடைய 118வது வசனம், வலா யஸாலூன முக்தலிஃபீன் இல்லா மன் ரஹிம ரப்புக். இவர்கள் கருத்து வேறுபாட்டிலேயே நிலைத்திருக்கிறார்கள், அல்லாஹ் யாருக்கு அருள் செய்தானோ அவர்களை தவிர. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மையாக்கட்டும். அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர மற்ற எல்லோரும் கருத்து வேற்றுமையில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிஞர்கள், பெரும்பான்மையான அறிஞர்கள், இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாத்திபி, இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு ஹஸம் போன்ற பெரும் அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ் கருத்து வேற்றுமைகளில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது எதை? மார்க்கத்தின் அடிப்படையில் எழக்கூடிய கருத்து வேற்றுமையில், கொள்கையில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமையில். இதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகிறார்.
இது முதல் வகையான மார்க்கத்திலே பிரிந்த கருத்து வேற்றுமை. இரண்டாவது கருத்து வேற்றுமை, மார்க்கத்துடைய சட்டங்களில் மார்க்கத்துடைய சட்டங்களை புரிவதில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை. முதலாவது கொள்கையில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை. இது ஒரு பயான் அல்ல, அதாவது புரிஞ்சுக்கணும் எல்லாரும், இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல. ஆக்ரோஷமா பேசுறதுக்கு அல்லது சில முக்கியமான கதைகளை பேசி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கெல்லாம் இது ஒரு கல்வி சபை. கல்வி சபையில் ஒவ்வொரு விஷயமும் கல்வியாக எடுத்து வைக்கப்படும். மனோ இச்சையின்படியோ வார்த்தை நடையோ அங்கு இருக்காது. அது ஒரு கல்வி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை புரிந்து கொள்வதற்கு எமக்கு அருள் செய்தால் மறுமை வரை எம்முடைய உள்ளத்தில் நிலையாக இருக்கும். எம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த இல்மை கொண்டு வழிநடத்துவதற்கு எமக்கு உதவியாக அமையும். அதனால் மனம் திறந்த மனதோடு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் இது இல்ம் என்ற ஒரு பார்வையில், மலக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபை என்ற ஒரு பார்வையில், கண்ணியத்தில் நாம் இந்த இடத்திலே அமர்ந்தால் அல்லாஹ் எமக்கு பலனை தருவான். முதலாவது பிரிவு அக்கீதாவில். அக்கீதா என்றால் என்ன? விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அக்கீதா என்றால் சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ளுமாறு கூறிய 6 நம்பிக்கைகளையும் அது சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் முழுமையாக நம்பிக்கை கொள்வதுதான் அக்கீதா. அக்கீதா ஈமானுடைய 6 அம்சங்களையும் அது சார்ந்த அம்சங்கள் அனைத்தையும் உறுதியாக நிலையாக உள்ளத்திலே நம்பிக்கை கொள்வதுதான் அக்கீதா. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுதல், அது சார்ந்த அம்சங்கள். மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுதல், அது சார்ந்த அம்சங்கள். வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல், நபிமார்களை நம்பிக்கை கொள்ளுதல், மறுமையை நம்பிக்கை கொள்ளுதல், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தான் வருகிறது என்ற விதியை நம்பிக்கை கொள்ளுதல். இந்த 6 அம்சம் சார்ந்த அனைத்தையும் ஈமான் கொள்ளுதல் தான் அக்கீதா. இந்த அக்கீதா எந்த ஆலிமின் கருத்தில் வருவது? எந்த ஆலிமின் கருத்தில் வருவது? இந்த ஆலிமுடைய அக்கீதா இது, இந்த ஆலிமுடைய புரிதலில் இது ஒரு அக்கீதா, இது கொள்கை இது என்று பிரிக்க முடியுமா இந்த தீனில்? இந்த அக்கீதாவை பொறுத்தவரை இது குர்ஆன் சுன்னாவில் இருந்து நேரடியாக வருவது. இதில் கருத்து வேற்றுமைக்கோ பிரிவுக்கோ ஆய்வுக்கோ வேலையே கிடையாது. இந்த வசனத்தை எப்படி புரிவது? இந்த ஆலிம் என்ன சொல்றாரு, அந்த ஆலிம் என்ன சொல்றாரு, இந்த அக்கீதாவை அந்த ஆலிம் எப்படி புரிஞ்சிருக்காரு, அந்த ஆலிம் எப்படி இந்த அக்கீதாவுக்கு ஃபத்வா கொடுக்கிறார் என்றெல்லாம் முரண்படுவதற்கு வேலையே கிடையாது. அக்கீதா ஒரே ஒரு கருத்து தான். அக்கீதாவில் கருத்து வேற்றுமை தோன்றாது, தோன்றினால் அதற்கு காரணங்கள் உண்டு, அது பின்னால் பார்ப்போம். அக்கீதாவில் கொள்கையில் கருத்து வேற்றுமை தோன்றவே தோன்றாது. ஏன்? அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அது நேரடியாக குர்ஆன் சுன்னாவுடைய நஸ், நேரடியாக குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம். அதை ஒருவர் அப்படியே எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர புரிதலை அங்கே கொண்டு வரக்கூடாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் தனக்குள் பிரியும் என்று சொல்லும் பொழுது ஒரே கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள். சொன்னார்களா இல்லையா? யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள். நஸ்ரானிகள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். அதில் 72 கூட்டமும் நரகம் செல்லும், ஒரு கூட்டத்தை தவிர. ஏன் அந்த ஒரு கூட்டம் சொன்னாங்க? அந்த ஒரு கூட்டம் ஒரு கொள்கையில் தான் இருக்க முடியும், 2 கொள்கையில் இருக்க முடியாது. அந்த ஒரு கூட்டம் ஒரு கருத்தில் தான் இருக்க முடியும், 2 கருத்தில் பிரிஞ்சு போக முடியாது. அக்கீதா முஸ்லிம் சமூகத்திற்கு ஒன்றுதான், 2ஆக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ஒரு கூட்டம் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு வசிக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் இடத்திலே மேலும் கேட்டார்கள், அந்த ஜமாஅத் யார்? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் நபித்தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய கூட்டம். தெளிவா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல? நான் இருக்கக்கூடிய கூட்டம் என்று மட்டும் சொல்லல, நானும் என் நபித்தோழர்களும் எந்த கொள்கையில் நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டம் சொர்க்கம் செல்லும். மற்ற வழியில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும் எதில் செல்லும்? நரகம் செல்லும். ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், பின்னால் வரும்பொழுது ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான கருத்து வேற்றுமைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் கொள்கையில்.
ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். அந்த நேரத்திலே என் வழிமுறையையும் என் கலீஃபாக்கள் எந்த வழிமுறையில் இருந்தார்களோ அந்த வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றினால் ஃபஅது பின் நவாஜித், அதை கடவாய் பற்களால் நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி கொள்கையில் இந்த சமூகத்திலே ஏற்பட்ட பிளவுகள் தான் பல பிரிவுகள். ஷியாக்கள், காதியானிகள், ஒருவரை நபியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஏற்றுக்கொண்ட காதியானிகளுடைய கூட்டம், அஹ்லே குர்ஆன், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுக்கக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கங்கள் சொல்லக்கூடிய கூட்டம். இதுவெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள் என்று பிரியக்கூடிய பல கூட்டம் கொள்கையில் பிரிந்தது. ஆனால் கொள்கையில் நேர் வழியில் நான் இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்க அளவீடு என்ன? ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேலோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நான் கொள்கையில உறுதியா இருக்கிறேன், கொள்கையில சரியா இருக்கிறேன், என் கொள்கை சரிதான் என்று ஒத்துக்கொள்ளலாம். அது என்ன ஸ்கேல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவீட்டை அந்த ஒரு கூட்டத்திற்கு அளவீடாக ஆக்கினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு அளவீட்டை கருத்து வேற்றுமைகள் வரும் பொழுது நீங்கள் இதை பற்றி பிடியுங்கள் என்று சொன்னார்களோ அந்த அளவீடு. இந்த அளவீடு குர்ஆன் சுன்னா யாரின் மீது இறக்கப்பட்டதோ, நல்லா புரியுங்க, அந்த இறக்கப்பட்ட பொழுது யார் அந்த நபியோடு வாழ்ந்தார்களோ அந்த நபியின் புரிதலை தன்னுடைய புரிதலாக ஏற்று, அந்த நபியின் கொள்கையை தன்னுடைய கொள்கையாக ஏற்று, சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் அந்த நபியிடத்திலே நேரடியாக கேட்டு எந்த ஒரு சமூகம் தெளிவு பெற்று, எந்த ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் சொர்க்கத்தின் நற்செய்தியையும் இந்த கூட்டத்தின் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டது என்ற ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்களோ அந்த ஒரு சமூகம் எந்த கொள்கையில் இருந்ததோ அந்த கொள்கையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கொள்கையை ஆக்கி கொண்டால் இவன் சொர்க்கவாதி இன்ஷா அல்லாஹ். அந்த கொள்கையை விட்டு ஒரு சில அடி அவன் தடம் பிறண்டாலும் சரி, அல்லாஹ் பாதுகாப்பானாக, நரகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவங்கி விட்டான் என்று அர்த்தம். எப்படி இதை புரிவது? அக்கீதா அல்லாஹ் சார்ந்தது, அல்லாஹ்வுடைய தன்மைகள் சார்ந்தது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். உதாரணம் தான் இவையெல்லாம், இது நம்முடைய சப்ஜெக்ட் இல்லை, நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹ், உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா? அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் அவன் படைத்தான். ஃபி சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் அவன் படைத்தான். சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ், அதற்கு பிறகு அல்லாஹ் அர்ஷிலிருந்து உயர்ந்து விடுகிறான். அர்ஷிலிருந்து அல்லாஹ் உயர்ந்து விடுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அரிசில் இருந்து அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்ற வசனம் யாருக்கு ஓதப்பட்டது? யாருக்கு ஓதப்பட்டது? சஹாபாக்களுக்கு ஓதப்பட்டதா இல்லையா? எதிலும் கேள்வி கேட்டு தெளிவு பெறக்கூடிய அந்த சமூகம் இந்த விஷயத்தில் கேள்வி கேட்டார்களா? ரசூலுல்லாஹ்ட்ட யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உயர்வான அரிசில் இருந்து எப்படி யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்களா? அப்படி அரிசி மேல அல்லாஹ் உயர்த்திருந்தனால அவனுக்கு ஒரு வடிவம், ஒரு உருவத்தை கொடுத்த மாதிரி ஆயிரமே ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? அப்போ இல்ல. இப்ப சஹாபாக்கள் அந்த விஷயத்தில் கேள்வி கேட்கவில்லை என்றால் இது போன்ற வசனங்களில் கேள்வி கேட்காமல் இருப்பது அக்கீதா. சஹாபாக்கள் அதில் சிந்திக்கவில்லை என்றால் இது போன்ற விஷயங்களில் சிந்திக்காமல் இருப்பது அக்கீதா, கொள்கை. அது சிந்திப்பது, விளக்கம் கொடுப்பது, வேறொரு விளக்கத்தை அதற்கு முன்வைப்பது கொள்கைக்கு மாற்றம். ஏன்? நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் அதை கேட்கவில்லை. இந்த ஒரு அளவீட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷிலிருந்து உயர்கிறான். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். இரவுடைய 3வது கடைசி பகுதியில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டது? நபித்தோழர்களுக்கு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட பொழுது நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்தால் அரிசின் மேலே உயர்ந்தால் அல்லாஹ் என்று சொன்னானே, அதற்கு மாற்றம் இல்லையா என்று கேட்டார்களா? அல்லாஹ் இறங்கி வந்து விட்டால் இங்கு இரவென்றால் அங்கு பகலாயிற்று என்று கேட்டார்களா?
அரிசியிலிருந்து அல்லாஹ் இறங்கி விட்டால் அரிசியில் யார் இருப்பார்கள் என்று கேட்டார்களா? கேட்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? கேட்க கூடாது என்று அர்த்தம். கேட்க கூடாது என்று அர்த்தம். அது சஹாபாக்கள் சிந்திக்கவில்லை என்றால் சிந்திக்க கூடாது என்று அர்த்தம். அதற்கு சஹாபாக்கள் அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி வருகிறது என்று விளக்கம் சொல்லவில்லை என்றால் விளக்கம் சொல்லக்கூடாது என்று அர்த்தம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் புரிய வேண்டும். இதை யார் அளவீடாக ஆக்கினார்கள்? நபித்தோழர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அல்ல. இந்த ஒரு கொள்கை நேர்கொட்டை உரசி பார்த்தவர்கள் நபித்தோழர்கள். நபித்தோழர்கள் வாழக்கூடிய சமூகத்தில் நபித்தோழர்கள் அல்லாத மக்கள் கருத்து வேறுபாடுபட்டு பிரிந்தார்களே, அப்போது அவர்களிடத்தில் அந்த நபித்தோழர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் எங்களுடைய சமூகத்தின் நபித்தோழர்கள் உண்டா? உதாரணமாக அலி இப்னு அபி தாலிப் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவுடன் ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டம், இவர் மக்களுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுகிறார், அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு இவர் கட்டுப்படாததால் அலி காஃபிர் மஅதல்லாஹ் இயாது பில்லாஹ் என்று இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக சஹாபாக்களில் ஒரு பெரும் கூட்டத்தை காஃபிராக மாற்றி 6000 பேர் பிரிந்து செல்கிறார்கள். சில ஹதீஸில் 7000 பேர். 6000த்திற்கும் மேற்பட்ட ஒரு சமூகம் சஹாபாக்களில் இருந்து பிரிந்து செல்கிறது. அக்கீதாவில் ஏற்பட்ட முதல் பிளவு நபித்தோழர்களுக்கு மத்தியில். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக ஒரு போரை தயார் செய்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் இடத்தில் இப்னு அப்பாஸ் வருகிறார். யார் இப்னு அப்பாஸ்? ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவின் மகன், ரசூலுல்லாஹ்வின் நேரடி மாணவர் ரலியல்லாஹு அன்ஹு. வந்து அலி இப்னு அபி தாலிப் இடத்தில் அனுமதி கேட்கிறார். அலியே, நான் அவர்களை சந்திக்க செல்லவா? அவர்களிடத்தில் நான் பேசவா? அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், உங்கள் மீது நான் பயப்படுகிறேன், அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்கள் உங்களை தாக்கக்கூடும், நான் பார்த்துக் கொள்கிறேன். அலி இப்னு அபி தாலிபே, உங்களுடைய அனுமதி மட்டும் எனக்கு வேண்டும். அனுமதியோடு செல்கிறார். அவர்களை பார்த்தவுடன் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பதில்களை முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறார்கள். 3 கருத்துக்களை முன்வைத்தார்கள். அலி அவர்கள் காஃபிர் என்பதற்கு 3 ஆதாரங்களை முன்வைத்தவுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளிடமிருந்து உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். அவர்களுக்குத்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது நேரடியாக. அவர்கள்தான் உங்களை விட குர்ஆனை நேரடியாக புரிந்தவர்கள். உங்களை விட நேரடியாக குர்ஆனை புரிந்தவர்கள். எங்களோடு அந்த எல்லா நபித்தோழர்களும் உண்டு. உங்களுடைய இந்த கூட்டத்தில் ஒரு நபித்தோழர் உண்டா? உங்களுடைய இந்த கொள்கையில் ஒரு நபித்தோழர் உண்டா? யாரும் கிடையாது. இந்த ஹவாரிஜிகளுடைய பிரிவில், அக்கீதாவில் ஏற்பட்ட அந்த பிளவில் ஒரு நபித்தோழர் கூட கிடையாது. என்ன அர்த்தம்? நபித்தோழர்கள் கொள்கையில் பிளவு பெற மாட்டார்கள். கொள்கையில் பிளவு பெற மாட்டார்கள். சஹாபாக்கள் வைத்த அளவீடு, உங்களுடைய கொள்கை எங்களுடைய நபித்தோழர்களின் கொள்கையா இல்லையா? நாங்கள் புரிந்தபடி, நான் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவின் மகன், நான் குர்ஆனுடைய வசனத்திற்கு இதை புரிகிறேன் என்று விளக்கம் சொன்னவுடன் அந்த கூட்டத்தில் பெரும் கூட்டம் அந்த இடத்திலேயே தௌபா செய்து இப்னு அப்பாஸோடு விலகி வருகிறது. சுப்ஹானல்லாஹ். இப்போ கொள்கையில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமையில் எம்முடைய அளவீடு, நாம் இருக்கக்கூடிய இந்த கொள்கையில் சஹாபாக்கள் இருந்தார்களா இல்லையா? கபர்களை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு இந்த சமூகத்தில். அவர்களிடத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை, கபர்களை தவாப் செய்கிறீர்கள், கபர்களுக்கு சுஜூத் செய்கிறீர்கள், அங்கே உள்ளவர்களிடத்தில் நேரடியாக கேட்கிறீர்கள். அவர்களுடைய பொருட்டால் கேட்பது என்பது கருத்து வேறுபாடுக்கு உட்பட்டது, அது ஷிர்கா இல்லையா என்பது. ஆனால் நேரடியாக அவர்களிடத்தில் இறந்ததற்கு பிறகும் கேட்கிறீர்கள், அவர்களுக்கு சுஜூது செய்கிறீர்கள், அங்கே ஒரு விழா எடுக்கிறீர்கள், அங்கே வந்தால் ஹஜ்ஜுக்கு செல்வதை விட சிறந்த நன்மைகள் உண்டு என்று விமர்சனம் செய்கிறீர்கள். இப்படி நீங்கள் கூறுகின்ற இந்த செயலில் எங்களுடைய ஒரு நபித்தோழர் உண்டா? இதுதான் நம்ம முன்வைக்க வேண்டிய வாதம். காதியானிகளிடத்தில் சஹாபாக்கள் எல்லா நபித்தோழர்களும் ஒருமித்த கருத்து என்ன? நபிக்கு பிறகு நபி கிடையாது.
நபிக்கு பிறகு நபியாக அறிமுகப்படுத்திய மனிதனை சஹாபாக்கள் நடத்திய முறை என்ன? அவரோடு போர் செய்து கொலை செய்தார்கள். அப்போ அந்த கொள்கையில் நபித்தோழர்களுக்கு இருந்த முடிவு. குர்ஆன் மட்டும் என்று போதும் என்று சொல்லக்கூடிய சமூகத்திடம் கேள்வி, உங்களுடைய கொள்கையில் ஒரு நபித்தோழர் இருந்தாரா? கிடையாது. இப்படி அக்கீதாவில் ஏற்படக்கூடிய பிளவுகளை இந்த கருத்தில் எதிர்கொண்டால் கருத்து வேற்றுமைகள் வராது. இந்த கருத்துக்கு மாற்றமாக என் புரிதல், இந்த வசனத்தை இப்படித்தான் இவர் புரிந்தார், இந்த ஆலிம் இப்போது இப்படித்தான் புரிந்தார், என் ஊரில் வசிக்கக்கூடிய ஆலிம் இந்த வசனத்திற்கு இப்படித்தான் விளக்கம் சொன்னார், என்னுடைய மதரசாவுடைய முதர்ரிஸ் இப்படித்தான் விளக்கம் சொன்னார் என்று இன்றைய காலத்திலே வாழக்கூடிய நவீன மக்களுடைய கருத்துக்களை அக்கீதாவில் நுழைத்தால் பிரிவுகள் வரும். சஹாபாக்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினால் பிரிவுகள் வராது. இதற்கு பிரிவு வருவதற்கு முதல் காரணம் என்ன? இந்த அக்கீதாவில் இந்த சமூகம் இப்படி காதியானிகளுடைய சமூகத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் இடத்தில் வாழ்கிறார்கள். குர்ஆன் மட்டும் என்று போதும் சொல்லக்கூடிய சமூகத்தை பின்பற்றக்கூடியவர்களும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் வாழ்கிறார்கள், அவர்கள் வளர்கிறார்கள் என்றால் அதனுடைய முதல் காரணம் அறியாமை. கொள்கை எங்கும் பேசப்படுவதில்லை, அக்கீதா எங்கும் பேசப்படுவதில்லை. அப்படி பேசப்பட்டால் அதை ஒரு இல்மாக, அதை ஒரு மார்க்கத்தின் அடிப்படை கல்வியாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சமூகத்தின் பெரும் மக்கள் இன்னும் தயாராகவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய விளக்கம் என்ன தெரியாது எமக்கு. அல்லாஹ் யார் தெரியாது எமக்கு. யாருக்கு சுப்ஹான ரப்பியல் அலா என்று சுஜூத் செய்கிறோம், அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? பலரிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள், அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அல்லாஹ் பூமியிலும் இருக்கிறான், வானத்திலும் இருக்கிறான், காற்றிலும் இருக்கிறான், கடலிலும் இருக்கிறான். யாருடைய கொள்கை இது? யார் கற்றுக் கொடுத்த கொள்கை இது? அபூபக்கர் இந்த கொள்கையில் இருந்தாரா? உமர் இந்த கொள்கையில் இருந்தாரா? உஸ்மான் இந்த கொள்கையில் இருந்தாரா? இல்லை. மார்க்கத்தின் கொள்கையை இன்னும் சமூகம் அறிந்து கொள்ளவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருள் தெரியாது, அதனுடைய நிபந்தனைகள் தெரியாது, அதை எது செய்தால் மறுக்கப்படும் என்று தெரியாது, ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாது, ஷிர்க்குடைய வகைகள் தெரியாது, குஃபுர் என்றால் என்னவென்று தெரியாது, குஃபுருடைய வகைகள் என்றால் என்னவென்று தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி என்றால் என்னவென்று தெரியாது, அந்த சாட்சிகள் தரக்கூடிய நிபந்தனைகளும் அது மறுக்கக்கூடிய காரணிகளும் நமக்கு தெரியாது. கொள்கை நமக்கு பிடிக்கலன்னா அதை கேட்கறதுக்கு இன்பம் இல்லை. இன்னும் இரண்டாவது, எம்முடைய எப்படி நடைமுறையில் வளர்ந்தோமோ அப்படியே வளர வேண்டும் என்று சமூகத்திலே பலர் நினைக்கிறார்கள். எங்க அப்பா அம்மா இப்படிதான் இருந்தாங்க, எங்க ஊரில் உள்ள அஜத் இப்படிதான் பயான் பண்றாரு, எங்க ஊரில் உள்ள இமாம் எங்களுக்கு இப்படிதான் காட்டி தந்தாரு, அதனால நாங்க இப்படித்தான் இந்த விஷயத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி முன்னோர்களை காரணம் காட்டி மனோ இச்சையை முற்படுத்துகிறார்கள். இந்த இரண்டும் தான் கொள்கையில் இந்த சமூகம் பிளவுபட்டதற்கு அடிப்படை காரணம். இப்படி வாழக்கூடிய சமூகத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்த முறைதான் இன்று நமக்கு தேவை. ஒரு கொள்கையில் முரண்படுகிறார் என்றால் அவரை காஃபிர் முஷ்ரிக்னு ஃபத்வா கொடுக்கிறது மட்டும் நம்முடைய கடமை இல்லை. அவர் கொள்கையில முரண்பட்டு போயிட்டாரு, அவர் ஒதுக்கிருங்க, அவர் ஊரை விட்டு ஒதுக்கிடுவோம், அவர் அடிச்சிருவோம் சொல்லி உணர்ச்சிகளை கொள்கையில் முரண்பட்டவர்களிடத்திலே வெளிப்படுத்துவது மட்டும் நம்முடைய கடமை அல்ல. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருடைய யுத்தத்திற்கு அனுப்பும் பொழுது என்ன சொன்னார்கள்? அலியே, நீ எங்கே செல்கிறாய்? யுத்தத்திற்கு செல்கிறாய், எதிரிகளை சந்திக்க செல்கிறாய், நீ அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழை. உன் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தால் சிகப்பு ஒட்டகைகள் உமக்கு கிடைப்பதை விடவும் அது மேலானது. நம்முடைய நோக்கம் என்ன? அப்போ கபர் வணங்கிகள் என்று விமர்சனம் செய்தது இல்லை. அவர்கள் முஷ்ரிக்குகள், அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் இந்த செயலை செய்ததால் நரகவாதிகள் என்று ஃபத்வா கொடுக்கிறது இல்லை நம்முடைய நோக்கம். அவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் நம்முடைய நோக்கம். இன்னைக்கு அதை மறந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்று மக்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். ஃபத்வாக்களுக்காக மட்டும்தான் இந்த முஸ்லிம் சமூகம் அறிஞர்களை அணுகுகிறது. முஹம்மது கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா என்ற ஒரு அறிஞர் இருந்தார். நாம் கஸ்ஸாலி அல்ல, பின்னால் காலத்திலே வந்த ஒரு அறிஞர். இவர் மிகப்பெரிய உலமாக்களுடைய மாணவர். அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், என் சகோதரர் ஒருவர் தொழவில்லை, இவருக்கு ஃபத்வா என்ன எதிர்பார்க்கிறார்? இவர் அவருக்கு காஃபிர்னு ஃபத்வா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். தொழுகாதவன் யார்? வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் காஃபிர். அசதியால் மறதியால் தொழுகையை விடுபவன் பாவி. அசதியால்
அல்லது பொடுபோக்கால் தொழுகையை விடுபவன் பாவி. மறதியால் விட்டால் அவன் திருப்பி தொழுது கொள்ளலாம். ஆனால் வேண்டுமென்றே அசதியால் அல்லது வேண்டுமென்றே பொடுபோக்கால் தொழுகையை விட்டால் அவன் பாவி, அவன் காஃபிர் என்பதிலும் கருத்து வேற்றுமை உண்டு. இந்த ஃபத்வாவை எதிர்பார்க்கிறார். ஆனால் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை விட்டவனுடைய ஃபத்வாவை பற்றி கேட்கிறாயா? உனக்கு நான் சொல்கிறேன் ஃபத்வா, அவனை நீ தொழுகைக்கு அழைத்து செல். ஃபத்வா என்ன? எதுக்கு ஃபத்வா என்ன? அவனை தொழுகைக்கு அழைத்து செல். ஒருவர் இப்படி கொள்கையில் முரண்பட்டு நிற்கிறார், அல்லாஹ்வுடைய சிஃபத்திற்கு ஒருவர் மாற்றமாக பேசுகிறார், அப்படி என்று வந்து கேட்டால் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருக்கு ஒரு பட்டத்தை சுமத்தி ஒதுக்கி வச்சுன்னு எதிர்பார்க்கிறார். அவருக்கு என்ன ஃபத்வா? நீ அவரை அந்த கொள்கையில் சரியான புரிதலை நோக்கி வழிகாட்டு. அதான் ஃபத்வா. சரியா இல்லை நான் சொல்றது? தப்பா சரியா? ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? கொள்கையில் முரண்பட்ட கூட்டத்திற்கு தான் கொள்கையை பற்றி அழைத்தார்கள். அல்லாஹ்வை தெரியாத சமூகத்துக்கு அல்லாஹ்வை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தெரியாத அபூ ஜஹலுக்கு, அல்லாஹ்வை தெரியாத அபூ சுஃபியானுக்கு, அல்லாஹ்வை தெரியாத அப்துல் முத்தலிபுக்கு, அல்லாஹ்வை தெரியாத அபூ தாலிபுக்கு. அப்பயே ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. கொள்கையில் முரண்பாடு, அல்லாஹ் நேரடியாக கொடுத்த கொள்கையில் முரண்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியத்தோடு நேர்மையோடு அழைத்தார்கள். இன்னைக்கு ஃபத்வா கொடுக்கிறதுக்காகத்தான். யாருக்கு ஃபத்வா? ஒன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபத்வா, இன்னொன்னு ஆலிமுக்கு ஃபத்வா. இவர் யாரு தெரியுமா இல்லையா? இவர் 8 ரக்காத் தராவி தொழுவாரா, 10க்கு 8க்கு மேல தொழுவாரா? உங்களுக்கு எது ஃபத்வா? அந்த ஆலிமுக்கு ஃபத்வா கொடுக்கிறதுக்காக வந்து கேட்பாங்க பல பேர். இல்ல மாஷா அல்லாஹ், பெரும்பான்மையை சொல்லவில்லை. இப்படி இந்த சமூகம் காதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது, தாயிகளாக மாறாமல் தீர்ப்பளிப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், வழிகாட்டுபவர்களாக மாறாமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிதலை தருவானாக. இப்ப இரண்டாவது, மார்க்கத்திலே எம்மிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை, மார்க்க சட்டங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமை. இதில் 2 பிரிவு உண்டு. ஒன்று பொதுவாக இருக்கக்கூடிய மஸ்அலா, பொதுவாக இருக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டங்கள். இதில் கருத்து வேற்றுமை எழக்கூடாது. எழுந்தால் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார், அந்த வழிகட்டவர்களுடைய கூட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்வார். எப்படி? ஒருவர் சொல்கிறார் மகரிபுக்கு 4 ரக்காத்து தான், துஹருக்கு மட்டும் 4 இருக்கும் போது இடையில வரக்கூடிய மகரிபுக்கு மட்டும் எப்படி 3 இருக்கும்? 4 தாங்கிறாரு. இவர் முஸ்லீம் ஏத்துப்பீங்களா? ஏத்துப்போமா? ஏத்துக்க மாட்டோம். ஒரு சொல்கிறார் ஃபஜ்ர்லாம் இஷாவோட சேர்த்து தொழுதலாம், ஃபஜ்ர்ல இஷாவோட சேர்த்து தொழுது தூங்கிடலாம், காலைல உதயமானதுக்கு பிறகு தொழணும் அவசியம் இல்லைங்கிறார். ஏத்துக்கலாமா இவரை? முடியாது. ஒரு சொல்றார் ஏன் ருக்குவுக்கு பிறகு சுஜூது செஞ்சு ருக்கு செய்வோங்கிறார். ஏத்துப்போமா? இப்படி மார்க்கத்திலே பொதுவாக வரக்கூடிய மஸ்அலாக்களில் கருத்து வேற்றுமை கிடையாது. இது தெளிவானது. அது அப்படி இருந்தா அப்படிதான் புரியணும். ரசூலுல்லாஹ் 4 சொன்னாங்கன்னா 4 தான், 3 சொன்னாங்கன்னா 3 தான், இந்த வக்தில தான் தொழுகணும்னு சொன்னாங்கன்னா அந்த வக்து தான். அதுல கருத்து வேற்றுமை வரவே கூடாது. தெளிவாக வரக்கூடிய ஹதீஸுகள், தெளிவாக வரக்கூடிய குர்ஆன் சுன்னா, குர்ஆனுடைய வசனங்கள், எந்த இஜ்திஹாதிற்கும் உட்படுத்த முடியாத வசனங்கள், இதுல கருத்து வேற்றுமே கிடையாது. இந்த ஆய்வுக்கும் உட்படுத்தி நீங்க ஒரு புரிதலை சொல்லுங்க, நீங்க ஒரு ஆய்வு செய்யுங்க, நீங்க ஒரு புரிதலை சொல்லுங்க. இப்படிலாம் அந்த விஷயத்துல சொல்ல முடியாத சட்டங்களில் கருத்து வேற்றுமை மார்க்க சட்டங்களில் இல்லாது. ஆனால் ஒரு விஷயத்தில் மார்க்க சட்டத்தில் கருத்து வேற்றுமை எழும். இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத ஹதீஸுகள், தெளிவாக அதை புரிந்து கொள்ள முடியாத குர்ஆனுடைய வசனங்கள், இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இதை ஆய்வுக்கு உட்படுத்தி அறிஞர்கள் கருத்து வேற்றுமை படுவார்கள். அறிஞர்கள் கருத்து வேற்றுமை படுவார்கள். இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படும். அது எப்படி ஏற்படும்? அந்த ஏற்படுவதில் எப்படி நடந்து கொள்வது? அதான் இன்னைக்கு முக்கியமானது. ஏன் நம்ம கொள்கையில பிரியல, கொள்கையை நம்ம பெருசாவே கருதல, அதான் உண்மை. மூணாவது ஒரு பிரிவு, அது சில மக்கள் தான், எல்லாரும் இல்ல, எல்லாரும் சகோதரத்துவத்தில் பிரியல, சில மக்கள் தான் பிரிஞ்சிருக்காங்க. ஆனா பெரும்பான்மை நம்முடைய சமூகத்துடைய பிரிவுக்கு காரணம் இதுதான். எது? ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லாரும் ஒருமித்த ஃபிக்ஹுடைய சட்டத்தில் இல்ல, எதுல கருத்து வேற்றுமை பட்டிருக்காங்களோ அதுல வரக்கூடியது. எப்படி? இவர் கையாற்றாரு, அவர் கையாட்ட மாட்டேங்கிறாரு. இவர் தக்பீர் நெஞ்சுக்கு மேல கட்டுறாரு, இவர் வயிற்றுக்கு மேல கட்டுறாரு. இவர் துவாலை இப்படி கை தூக்குறாரு, அவர் அப்படி தூக்குறாரு. இவர் பெருநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு, அவர் பெருநாளை நாளை கொண்டாடுறாரு. ஐயோ, முஸ்லீம் சமூகம் ஒற்றுமை இல்லையேங்கிறோம். முஸ்லீம் சமூகம் இதுல ஒன்றுபட முடியலையேங்கிறோம். இதுல ஒன்றுபட முடியாது. இது மறுமை வந்தாலும்
சஹாபாக்கள் இந்த காலத்திலே வாழ்ந்தாலும் இதில் ஒன்றுபட முடியாது. இந்த இந்த பயானை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், இதை சொன்ன உடனே அப்படி நின்றக்கூடாது, இதுதான் முடிவு போல அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வர வரதான் புரியும். இது உங்களுக்கு அடிப்படையை விளக்கிட்டு வர்றேன், அதை புரிஞ்சுக்கணும். உடனே முடிவு பண்ண அங்கே நின்றக்கூடாது, மனசு அங்கே நிறுத்திட்டீங்கன்னா அடுத்து கேட்க கூடாது. அப்படி என்னோட ஜெர்னி பண்ணிட்டே வாங்க, இன்ஷா அல்லாஹ் புரியும். இப்போ இதில் சஹாபாக்கள் இருந்தாலும் ஒன்றுபட முடியாது. ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அழகான வார்த்தைகள் சொல்லுவார்கள். மார்க்க விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு. மார்க்க சட்ட விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் முஸ்லிம்களிடத்தில் உண்டு. இப்படி மார்க்க விஷயத்தில் எழக்கூடிய கருத்து வேற்றுமைகளால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைத்தால் சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் கிடையாது. சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் உருவாகாது. அபூபக்கரும் உமரும் கருத்து வேற்றுமை பட்டிருக்கிறார்கள் மார்க்க சட்ட விஷயத்தில். ஆனால் இருவரின் பிரிவும் ஹைருக்காகத்தான், நலவுக்காகத்தான் இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருத்து வேற்றுமையின் பிரிவு பகைமைக்காக இருக்கிறது, வேற்றுமைக்காக இருக்கிறது, ஒருவரை சத்தியம் அசத்தியம் என்று முடிவு செய்வதற்காக இருக்கிறது. சரி, முன்னும் முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். யாரிடத்தில் இந்த கருத்து வேற்றுமை இன்னைக்கு அதிகமா இருக்கு? இதான் முக்கியமான பகுதி, நமக்கு ஏற்ற பகுதி. நல்லா கவனிங்க. யாரிடத்தில் கருத்து வேற்றுமை அதிகமாக உண்டு? ரெண்டு பேரை சொல்ற, உலமாக்கள் மத்தியிலா, எம்மை போன்ற பொதுமக்கள் மத்தியிலா? உலமாக்களா கருத்து வேற்றுமைய பேசுறாங்க அதிகமா? யாரு? நம்மை போன்ற பொதுமக்கள் தான் கருத்து வேற்றுமைகளை அதிகமாக பேசுகிறோம். கருத்து வேற்றுமையை பேசுவதோடு இல்ல, தன்னுடைய கருத்தில் ஒருவர் முரண்பட்டால் அவரை அசத்தியவாதி என்று பட்டம் சுமத்துவது யார்? நாம். கையாட்டக்கூடிய ஒரு சகோதரர் போறார் தொழுகைக்கு, பக்கத்தில் ஒரு சகோதரர் கையாட்டாம இருக்காரு தொழுகையில். பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ன நினைப்பார் அவர் உள்ளத்துல? ஒரு சுண்ணாவை கூட செயல்படுத்த முடியாதவரா இருக்காரு. நினைப்பார மாட்டாரா? ஒரு சுண்ணாவை கூட, ஒரு சின்ன சட்டத்தை கூட அவர் விளங்கி கொள்ளல, இப்படி இருந்தா அவர் வழிகேட்டில் இருந்து நரகத்துக்கு போயிடுவாருன்னு சொல்லுவோம். அப்படியே இல்லையா? இன்னைக்கு பெருநாள் ஒரு நாள் உலக பிறையா ஊர் பிறையான பிரிவுகளுக்கு பின்னாடி வருவோம். அதுக்கு சப்ஜெக்டுக்கு ஒரு ஊர் பிழையை பின்பற்றக்கூடிய ஒருவர் உலக பிறையை பின்பற்றக்கூடிய ஒருவரை பார்த்து என்ன சொல்லுவாரு? அசத்திய கொள்கையை நோக்கி இவர் போய்கொண்டிருக்கிறார், இவர் நரகத்துடைய பாதையில் பயணிக்கிறார், இவருடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டார். யார் ஃபத்வா கொடுக்கிறது? யார் ஃபத்வா கொடுக்கிறது? லவ் சக்கத மல் லா யஅலம் லசக்கத்தல் ஹிலாஃப். ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. கருத்து வேற்றுமைகளை இல்ம் இல்லாதவர்கள் கைவிட்டு விட்டால் கருத்து வேற்றுமைகள் சமூகத்தில் இருக்காது. கருத்து வேற்றுமைகளை கல்வி இல்லாதவர்கள் கைவிட்டு விட்டால் கருத்து வேற்றுமைகளே இருக்காது. ஒருவர் சொல்றாரு, சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில இமாம் ஓதும் போது ஓத தேவையில்லைன்னு சொல்லி. ஒரு ஆலிம் ஒரு மனிதர் சொல்றாரு, தொழுகையில இமாம் ஓதும் போது நம்ம ஓதத்தான் செய்யணும் ஃபாத்திஹான்னு சொல்லி. கருத்து வேற்றுமை தானே. ஒரு சகோதரர் வாதிடுகிறார், சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் இமாம் ஓதும் போது ஓதுவது வழிகேடு. வழிகேடா? சுப்ஹானல்லாஹ். இப்போ இல்ம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சு? ஃபத்வா கொடுக்கிறதுக்கு உபயோகிக்கப்படக்கூடியதாயிடுச்சு. அவ்வளவு அறிந்த அறிஞர்கள், இல்மில் தெளிவுபட்ட அறிஞர்கள் தங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அது தெரியவில்லை என்றால் லா அதிரி, எனக்கு தெரியாதுன்னாங்க. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய மூத்த அறிஞர். 40 கேள்விகள் கேட்கப்படுகிறது. பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் லா அதிரி, எனக்கு தெரியாது. மாலிட்ட கேட்டாங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து நான் வர்றேன், நீங்க எவ்வளவு பெரிய இமாம்னு உலகம் எல்லாம் பேசுறாங்க, ஷேக் நீங்க பெரிய ஃபிக்ஹுடைய வல்லுநர்னு பேசுறாங்க, ஒண்ணுமே தெரியலங்கிறீங்க. மாலிக் சொன்னார்கள், யார் உன்னிடத்தில் இப்படி சொன்னார்களோ அவர்களுக்கும் சொல், நீ கேட்பவர்களுக்கெல்லாம் சொல். இமாம் மாலிக்கு தெரியாதுன்னு சொல்லி. தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு நான் சொல்லுவேன்.
இப்னு உமரிடத்தில் அவரோடு பயணம் செய்த மனிதர் சொல்கிறார், இப்னு உமரோடு பயணம் செய்தேன், 34 கேள்விகள் அவரிடத்திலே கேட்கப்பட்டது மார்க்க விஷயத்தில். 34 கேள்விகளுக்கும் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் லா அதிரி லா அதிரி லா அதிரி. இப்னு உமர், நீங்க உமரின் மகன், லா அதிரி. பக்கத்தில் இருந்த அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க, இந்த மக்கள் என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக அமைக்க விரும்புகிறார்கள். கேள்வி கேட்டு உமரின் மகன் என்பதால் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றுதான் சொல்லுவேன். ஒரு சஹாபாக்களுடைய கூட்டத்தில் ஒரு சஹாபிக்கு குளிப்பு கடமையாருது. தலையில் அவருக்கு அடிபட்டு இருக்கு. சஹாபாக்கள்கிட்ட வந்து ஃபத்வா கேட்கிறாரு. சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், குளிப்பு கடமையா இருக்கு, தலையில் அடிபட்டாலும் சரி நீ குளிச்சுதான் ஆகணும் சொல்லி, குளிச்சு தான் ஆகணும் சொல்லி அவர் குளிச்சிடுறாரு. அந்த நபித்தோழர் அந்த தண்ணீர் பட்ட அந்த உஷ்ண அந்த நோயில் தலையில் அடிபட்ட அந்த புண் அதிகமாகி மௌத்தாகி விடுகிறார். ரசூலுல்லாஹ் இடத்தில் இந்த செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கத்தலூஹு காத்தலஹுமுல்லாஹ், அவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கேட்க கூடாதா? தெரியவில்லை என்றால் கேட்க கூடாதா? விஷயத்தை தெரிந்து கொள்வதின் மருந்தே கேள்விதான். கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாதா? இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஃபத்வாக்கள் சொல்லக்கூடிய சமூகமாக நாம் மாறிவிட்டோம். உடனே கூகுள்ல போய் தேடுவார், ஏதாவது ஒரு வெப்சைட்ல படிப்பாரு, கன்க்ளூஷன் போட்டிருப்பாங்க, இதான் ஃபத்வா அவருக்கு. இதான் ஃபத்வா. வாட்ஸ்அப் ஃபத்வாக்கள், ஃபேஸ்புக் ஃபத்வாக்கள், ட்விட்டர் ஃபத்வாக்கள். இப்படி மார்க்கம் என்பது இணையதளத்தோடு தொடர்பு பட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது. மேலையா ஆலிம்களை அணுகி அதனுடைய ஆதாரங்களை அணுகி அதனுடைய விளக்கங்களை தேடக்கூடிய சமூகமாகவா நாம் இருக்கிறோம்? இந்த கல்வி என்பது எவ்வளவு தூரமானது தெரியுமா? ஃபத்வாவை கேட்கக்கூடிய விஷயத்தில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியுமா? அந்த இல்மு நமக்கு தெரியலங்க. முதல்ல நம்ம நிலைமையை நான் எடுத்து சொல்றேன், தப்பா நினைச்சாதீங்க யாரும். உங்கள் இந்தியாவில் நீங்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு ஃபத்வா என்றால் நீங்க போய் ஸ்ரீலங்காவில் ஒரு ஆலிம்கிட்ட கேட்க கூடாது. இது ஃபத்வாவுடைய முறை. உங்க நாட்டில் ஒரு பிரச்சனைனா உங்க நாட்டில் வாழக்கூடிய ஆலிம்களிடத்துல தான் கேட்கணும். நபித்தோழர்களுடைய வழிமுறை இது. நாட்டுடைய சூழல் அறிந்த, நாட்டுடைய பிரச்சனை அறிந்த, இந்த ஃபத்வாவை சொன்னால் வரக்கூடிய விபரீதம் அறிந்த ஒரு மனிதர் தான் ஃபத்வா கொடுக்கணும். இந்தியாவை பத்தியே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் இந்தியாவை பத்தி கேட்டா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்படி ஃபத்வாவை கேட்பதில் முறை இருக்கிறது, ஃபத்வாவை கேட்பதில் துறை இருக்கிறது. ஹதீஸ் கலையா, அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க. ஃபிக்ஹ் துறையா, அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க. தஃப்சீர் துறையா, அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க. இப்படி ஆலிம்களுடைய கூட்டம் இல்முக்காகவே தங்களை ஒரு பகுதியில் ஒதுக்கி இருக்கும். அந்த பகுதியை அறிந்து ஃபத்வாக்கள் கேட்கப்படும். 4 பயானை பார்த்து, 4 சீடியை பார்த்து பயான் பண்றாரா, அவர்கிட்ட போய் ஃபத்வா. ஒரு ஆள் இப்பதான் பயான் பண்ண ஆரம்பிக்கிறாரா, ஒரு மேடையில பேசிட்டாரா, யூடியூப்ல ஒரு பயான் வந்துருச்சா, ஃபேஸ்புக்ல லைவ் போட்டாரா, அவர் பெரிய ஷேக். நம்ம சமூகத்தில் பெரிய ஷேக், பெரிய ஆலிம். அவரை மிஞ்சினதுக்கு ஆலிமே கிடையாது. என்ன வேணாலும் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவார். அல்லாஹ் அக்பர். அல்லது 4 ஆசிரியர்களிடத்திலே பாடம் பயின்று விட்டால் அவருக்கு வரக்கூடிய ஒரு இது இருக்க, சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு வாலிபர்களிட சொல்றேன், எல்லாரும் இல்லை, பெரும்பான்மையே இல்லை. ஒரு 4 ஷேக் ஒரு இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஒரு அரபி பயானை கேட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளு 4 ஷேக்கிட்ட உட்காந்து 4 பாடத்தை படிச்சார். அக்கீதாவுடைய பாடம், இப்னு தைமியாவுடைய அந்த அக்கீதாவுடைய பாடம், ஷேக் தஹாவியுடைய பாடம், இப்படி 4 பாடத்தை படிச்சான்னு வச்சுக்கோங்க. அவர் மற்றவங்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இதெல்லாம், இந்த பார்வை எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். உடனே அவர் யார் தெரியுமா? அவர் ஹாரிஜி. அவர் யார் தெரியுமா? அவர் முத்தஸிலா. அவர் யார் தெரியுமா? அவர் அந்த கொள்கையை சார்ந்தவர். அவர் யார் தெரியுமா? அவர் எந்த ஷேக்டையும் படிக்கல. அவர் யார் தெரியுமா? அவர் புத்தகத்தை சில்ம எடுத்துக்கிட்டாரு. அவர் யார் தெரியுமா? அவர் அந்த ஷேக்ட படிச்சவர். அவர் யார் தெரியுமா? எனக்கு வழிகாட்டின ஷேக்ட அவர் படிக்கல. இப்படி மக்களை தரம் பிரிப்பதற்கு இது ஒரு துறை இருக்கிறது, ஜர்ஹ் வ தஅதீல். இது மட்டும்தான் கொள்கை என்று விளங்கக்கூடிய மக்கள் பல சமூகத்தில் வாழ்றாங்க. கொள்கை என்றால் என்னவென்றே தெரியாத சமூகத்திடம் சென்று ஒரு பாரமான விஷயத்தை தூக்கி போட என்னாகும்? செதறிடுவாங்க.
அல்லது சத்தியத்தை அசத்தியமாக பார்ப்பார்கள். எடுத்து வைக்கக்கூடிய முறை, அது கொண்டு சேர்க்கப்படக்கூடிய வழி, அது எந்த நாட்டில் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட வேண்டும் என்ற முறை எதுவும் தெரியாமல் இன்று எல்லாரும் ஆலிமாயிடுறாங்க, எல்லாரும் ஷேக் ஆயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த இல்மில் பணிவு தரணும் எமக்கு. இப்படி கருத்து வேற்றுமை இன்று நமக்கு மத்தியில் உலவிக் கொண்டிருக்கிறது. உலமாக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை என்பது கம்மி தான். அப்படியே இருந்தாலும் அதை கண்ணியத்தோடு பார்ப்பார்கள். தாயிகளை சொல்லல, நான் அழைப்பாளர்களை பற்றி இங்கே பேசலை. அழைப்பாளர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமையெல்லாம் வராது. உலமாக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை வரும். ஏன் வரும்? கருத்து வேற்றுமை எப்படி வர வேண்டும்? ஒன்று, தெளிவான ஆதாரம் அதற்கு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கருத்து வேற்றுமை வருதுன்னா ஒரு ஆள் ஆதாரமே இல்லாமல் இது ஒரு கருத்துன்னு சொல்றாரு, அது இல்லை கருத்து வேற்றுமை. ஒரு தெளிவான ஆதாரம், சஹீஹான ஆதாரம் அதில் இருக்கணும். கருத்து வேற்றுமை படுறதுக்கு இதான் 3 நிபந்தனை. இரண்டாவது, அந்த ஆதாரம் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாததா இருக்கணும். நேரடியா புரிஞ்சு கொள்ள முடியல, அந்த ஆதாரத்தை நேரடியா பார்த்தா புரியல. 2 புரிதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3 புரிதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஹதீஸை 3 ஆலிம்கள் ஆய்வு செஞ்சாங்கன்னா அதுல பல கருத்துக்கள் வர்றதுக்கு வழி இருக்கு. இப்படிப்பட்ட ஆதாரமா இருக்கணும். 3வது, அந்த ஆதாரத்தின் முழுமையான கல்வியை தெரிந்தவராக இருக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அவர் கொடுத்த அந்த ஃபத்வாவுக்கு ஆதாரமாக புகாரியுடைய ஒரு ஹதீஸ் எடுத்து வந்து காட்டினார். அந்த ஹதீஸுக்கு மறுப்பாக வரக்கூடிய ஹதீஸுகள், அந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டது, அது பொதுவான ஹதீஸா, குறிப்பிட்டு வரக்கூடிய ஹதீஸா, அதற்கு பிறகு வேறு ஏதும் ஹதீஸ் உண்டா ஹதீஸ் கலையில், அந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது என்ற அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதா, இப்படி அந்த ஹதீஸ் துறையின் முழுமையான கல்வியை அவர் சுமந்திருக்க வேண்டும். அல்லது ஃபிக்ஹ் துறையின் முழுமையான கல்வியை அவர் சுமந்திருக்க வேண்டும். தஃப்சீர் கலையின் முழுமையான கல்வியை அவர் அறிந்திருக்க வேண்டும். ஒரு வசனத்துக்கு சபபுன் நுசூல் தெரியாம ஃபத்வா கொடுக்க முடியுமா? ஒரு வசனத்துக்கு அந்த வசனம் இறக்கப்பட்ட காரணம் தெரியாம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா ஃபத்வா? ஒரு ஹதீஸுக்கு அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட சூழல் தெரியாம ஃபத்வா கொடுக்க முடியுமா? இது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா? இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டதுன்னு கேட்டா சபபுன் நுசூல் சொல்லுவோமா? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? நமக்கு தெரியாது. அப்ப அந்த கலையை தெரிந்தவர்கள் தான் கருத்து வேற்றுமைகளை உள்ள போகணும், ஆய்வு செய்யறதுல. இதுல எனக்கு ஒரு புரிதல் வருது, எனக்கு ஒரு புரிதல் வருதுன்னு சொல்லி யாரு சொல்லணும்? யார் சொல்லணும்? இந்த 3 இல்மையும் சுமந்தவர்கள் சொல்லணும். நான் படிச்சு பார்த்த புகாரிய, நான் படிச்சு பார்த்த முஸ்லிம, நான் படிச்சு பார்த்த இப்னு கஸீர் தஃப்சீர, எனக்கு இது புலப்படையிலேன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லக்கூடாது, தப்பாயிருவது. எப்படி தப்பாகும்? ஒருவேளை அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு விஷயத்தை எம்முடைய புரிதலால் நாம் ஹராமாக்கி விட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரண்பட்ட ஃபத்வாவை கொடுத்தால் அவன் காஃபிர், சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குபவன் யார்? அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை எம்முடைய இல்மின் தேடல் இல்லாத ஒரு காரணத்தால் அதை நாம் தவறு என்று ஃபத்வா கொடுத்து விட்டால் நாம் யார்? அதான் சொல்றேன். இப்ப கருத்து வேற்றுமை ஏன் எழுகிறது? அது எழுவதற்குரிய காரணம் என்ன? ஏங்க எழுது? உலமாக்கள் மத்தியில் ஏன் கருத்து வேற்றுமை வருது? இதான் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம். முதல் காரணம், கருத்து வேற்றுமை வருவதற்கு ஒரு ஹதீஸில், ஒரு சட்டத்தில், ஒரு மார்க்க விஷயத்தில் 2 கருத்துக்கள் வருவதற்கு காரணம் தபீஅத்துல் பஷர், மனிதனுடைய இயற்கை தன்மையே அதுதான். கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இருக்குமா? ஒரு விஷயத்துல இருக்குமா? இருக்கா? இருந்தா ஏன் பிரச்சனை வருது நமக்குள்ள? இப்படியா இல்லையா? ஏன் சண்டை வருது? வராது இல்ல? இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கருத்துல ஒண்ணு இருக்கா? இருக்கா? இருக்காது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு புரிதலில் இருப்பார். இப்ப 7:30க்கு பயான் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஒரு ஆள் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். இல்ல எல்லாரும் வந்து சேரட்டும், 5 நிமிஷம் லேட் ஆனா என்ன சொல்லி இன்னொரு சகோதரர் யோசிப்பார மாட்டாரா? இப்படி புரிதல் யார் கண்டிப்பான்னு சொன்னா, இப்படி புரிதல் நமக்கு மத்தியிலே வேறுபாடு உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபு அல்சினதிகும் வ அல்வானிகும் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தி லில். இந்த சஹாபாக்கள் யாருடைய மாணவர்? ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை என்ன? 3 பேருடைய சிந்தனையா?
ஒரேவருடைய சிந்தனை. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை 2 ஹதீஸா, ஒரே ஹதீஸ். அந்த ஒன்றில் இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய குழு கருத்து வேற்றுமைப்பட்டது. ஒரு ஆசிரியரிடத்தில் படித்த, ஒரு சிந்தனையில் வளர்க்கப்பட்ட, ஒரு செய்தி சொல்லப்பட்ட அந்த நபித்தோழர்களிடத்திலேயே கருத்து வேற்றுமை வந்தால், பல ஆசிரியர்களிடத்திலே படிக்கக்கூடிய, பல புத்தகங்களை வாசிக்கக்கூடிய, பல சிந்தனையாளர்களிடம் கல்வி படிக்கக்கூடிய உலமாக்களிடம் கருத்து வேற்றுமை வராதா? வருமா வராதா? வரும். பனு குறைதாவுக்கு செல்லக்கூடிய வழியில் ஒரு கூட்டம் அசரை தொழுகிறது, இன்னொரு நபித்தோழர்களை கூட்டம் சென்றதற்கு பிறகு தொழுகிறது. ஆனா இந்த ரெண்டு கூட்டத்தை விமர்சனம் செய்யல. என்ன செய்யல? தொழுகாம போறீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கே மாற்றமா போறீங்களா, நீ வழிகாட்டுல போயிருவீங்கன்னு சொல்லல. நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி அந்த புரிதலில் மாற்றம் ஏற்பட்டவுடன் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இருவரையும் கண்டிக்கல. இதில் எது சரியானது என்ற முடிவையும் ரசூலுல்லாஹ் சொல்லல. அந்த இருவரையும் பனு குறைதா என்ற எதிரிகளுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ஒரே சஃப்ல வச்சாங்க. என்ன புரியுது? இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை வருவதால் நீங்க சத்தியம், நீங்க அசத்தியம் பிரியக்கூடிய வழி இல்லை. இது நீங்க ஹக்க, நீங்க பாத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இது புரிதல் வரும், வந்துதான் ஆகணும். இப்படி ஏராளமான விஷயம். ஒரு முறை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்துறாங்க. காலையில ஃபஜ்ருடைய நேரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு, ஜுனூபுடைய காலத்துல குளிப்பு கடமையாகி குளிக்காம தொழுகை நடத்துறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன ஒரு குளிப்பு கடமையா இருக்கு, குளிக்காம தயமம் செஞ்சுட்டு தொழுகை நடத்துறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க. அப்படி தொழுகை நடத்துகிறார் என்று தெரிந்தும் தொழுகை புறக்கணிக்கல நபி தோழர்கள். சேர்ந்து தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விளக்கம் கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ஏன் தொழுது அப்படி? அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், கடுமையான குளிர், குளிச்சா நான் என்னையே அழிச்சுக் கொள்வேன், அல்லாஹ் என்னையே அழித்துக் கொள்ளாக என்று குர்ஆனுடைய வசனத்தில் சொல்றான். இன்னொரு காரணம், நெருப்பை மூட்டி நான் சூட வச்ச நான் தண்ணியை எதிரிகள் பார்த்து விடுவார்கள். இந்த 2 காரணம் தான் யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பரவாயில்ல, அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு. இப்படி பல கருத்து வேற்றுமைகள் எல்லோரிடத்திலும் இருந்தது, எல்லா காலகட்டத்திலும் இருந்தது, இப்போது வாழ்ந்து மறைந்த அறிஞர்களிடத்திலும் இருந்தது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா ருக்குவுக்கு பிறகு சில பேர் பார்த்திருப்பீங்க, தக்பீரை கெட்டுவாங்க. இதை பித்அத் என்று சொன்னார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா இப்படி கட்டுவதை சுன்னா என்று சொன்னார்கள். ஆனால் 2 இமாம்களும் ஒருவர் வழிகேடர், ஒருவர் சத்தியம்னு பிரிக்கல. இப்படி இருந்தாதான் சத்தியம், இப்படி இருந்தா அசத்தியம்னு சொல்லல. இந்த கருத்து வேற்றுமைகளில் அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய 2 வார்த்தை, ஒன்று ராஜிஹ், இன்னொரு மர்ஜூஹ். இது பலமான கருத்து, இது பலம் குறைந்த கருத்து, அவ்வளவுதான். இதுல சத்திய சத்தியம் எல்லாம் பிரிக்க முடியாது. கையாற்றுறது கூடுமா கூடாதா, சத்திய சத்தியம் எல்லாம் பிரிக்க முடியாது. தராவி 8க்கு மேலையா, சத்திய சத்தியம் எல்லாம் பிரிக்க முடியாது. இதுல ஒண்ணுதான் சொல்ல முடியும், இது பலமுள்ள கருத்து, இது பலம் இல்லாத கருத்து. பலமுள்ள கருத்தை பின்பற்றினால் சிறந்தது. ஏன்? ஆதாரங்கள் ஒன்றுதான், ஆனால் புரிதல் வேறுபாடு. உதாரணத்துக்கு தராவீஹ் விஷயத்தை விளக்கி ஆகணும், சமூகத்துக்கு நல்லா புரியணும், தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொழுதது 8+3 தான். 8+3. ரசூலுல்லாஹ்வுடைய செயல் தெளிவுதான், ரமதான்லையும் ரமதான் அல்லாத காலத்திலையும். ஆனால் ஒருவர் 8க்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார், இவர் தொழலாமா? இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து 8 தொழுதுட்டாரு, 3 வித்திரம் முடிச்சிட்டாரு, ரைட் 2 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, தொழணும்னு ஆசைப்படுறாரு, நஃபீலான தொழுகை, தொழலாமா கூடாதா? ஃபத்வா கொடுக்காதீங்க. அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இப்ப சில ஹதீசுகள் வருகிறது, இதற்கு மேல் தொழுவதற்கு ஆதாரத்தை கொடுப்பதை போல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது 2 தொழுங்கன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இமாம் முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீசுகளை
நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை நபி ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது அதை செயலா பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள். 8க்கு மேல தொழுறது தப்பில்லை. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய செயல் உறுதியா இருக்கு, 8க்கு மேல தொழக்கூடாது. ஆனா அந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னு ஹக்க இன்னொன்னு பாத்தில்னு சொல்லல. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா 8க்கு மேல தொழக்கூடாதுங்கிறாங்க. ஆனா ஷேக் உதைமின் ரஹிமஹுல்லா, ஷேக் இப்னு பாஸ், இன்னும் இந்த சமூகத்தில் வந்த பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க 8க்கு மேல தொழலாம் சொல்லு. ஒருவருக்கு 8+3 தொழுறதான் சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க, தப்பு இல்லை. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக 8க்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்? அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து, ஹதீஸ் இல்லாம இல்லை. அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து. எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலையேன்னு சொன்னா அது உன் புரிதல், அவ்வளவுதான். அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல், அவ்வளவுதான். இதுல பலம் உள்ளதா நீ எடுத்துக்கொண்டது உனக்கு பலம் உள்ளது, அவர்களுக்கு பலம் உள்ளதா எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு பலம் உள்ளது. இதுல மறுமை வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. எந்த ஆலிமும் இதுல தீர்ப்பு சொல்லல, இன்னைக்குள்ள தாயிகளை தவிர. இன்னைக்குள்ள ஆலிம்களை தவிர நான் சொல்லல, இன்னைக்குள்ள தாயிகளை தவிர, அழைப்பாளர்களை தவிர. நீ முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் இதான் சத்தியம், இதான் சத்தியம், இதான் சத்தியம், மத்தெல்லாம் அசத்தியம், அவங்களோட பேசாதீங்க, சலாம் சொல்லாதீங்க, முகத்தை காட்டினா கூட திருப்பி போயிருங்க, பிதஅத்வாதிகளை புறக்கணிக்கிற மாதிரி அவங்களை புறக்கணிக்கன்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு சொல்லி 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 வளர்க்கப்பட்டு மாற்று மத சகோதரனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி உண்டு, 8 தொழக்கூடியவனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி கிடையாது. மேலே மேலே ரமதானுக்கு மட்டும் தொப்பி போடக்கூடியவருக்கு அனுமதி உண்டு, ரமதான்ல தொப்பி போடாம ஒரு பள்ளியில போய் தொழுத அனுமதி கிடையாது. போர்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்களா இல்லையா? யாரோ எந்த வழிமுறை இது? இப்போ கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி மறைக்கப்பட்டு இருக்கிறது. இது வேண்டுமென்று மறைக்கப்பட்டதா அது தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக மறைக்கப்பட்டதா அல்லாஹ் அறிந்தவன். ஆனா இந்த ஒரு செய்தியை மக்கள் மத்தியில போய் சேர்க்கல. அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை இப்படி பிரிஞ்சிட்டு நிக்குதோ அப்படிதான் அடுத்த தலைமுறை பிரிஞ்சிட்டு நிற்கும். இது பிரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஒன்று சேர்வதற்கு 1000 காரணங்கள் உண்டு, இதுவெல்லாம் பிரியறதுக்கு காரணம் இல்லை. உங்கள் வழியில சரின்னு தெரியுதா, அந்த இல்ம அவருக்கு சொல்லுங்க, தப்பு இல்லை, அழைக்காதீங்க சொல்ல. ஆனா அது சத்தியம், இது அசத்தியம் முடிவு செய்யறதுக்கு இது இல்ல விஷயம். இது ஹக்கு பாத்தில பிரிக்கிற விஷயம் இல்ல, இது புரிதல்களை பிரிக்கக்கூடிய விஷயம். நீங்க சொல்லக்கூடிய 8க்கு மேல தொழக்கூடாதுங்கிற கருத்து, இப்ப என்ன கேட்பீங்க, ஏன் கருத்து என்னன்னு கேட்பீங்க. பல பேர் நினைப்பீங்க இவர் எப்படி தொழுவாருன்னு சொல்லி. அது இல்லைங்க முக்கியம். அப்படி 8க்கு மேல தொழலாங்கிற கருத்துல பெரும்பான்மையான உலமாக்கள் உண்டு. அப்ப நீங்க அதுல உள்ளவர்கள் எல்லாம் வழிகேடு என்றால் இவர்கள் எல்லாம் யார் சொல்லக்கூடாது. கண்ணியத்தை பேணணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல மதிப்பை பேணணும். அது உலமாக்கள் மத்தியில பின்னாடி நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் சஹாபாக்கள் காலம் முதற்கொண்டு உலக பிறையா ஊர் பிறையா கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஆரம்பிச்ச விளக்கம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு புதுசு, 10 வருஷம் முன்னாடி வந்தது. நாங்க எல்லாம் ஒரு பெருநாள் தானே தொழுதுட்டு இருந்தோம் 10 வருஷம் முன்னாடி. இப்பதானே 4 பெருநாள் தொழுறோம் சொல்லி நம்ம இப்ப சொல்றோம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அரபு உலகத்துல சாதாரணம். அவ்வளவு உலமாக்கள் இதை பிரிஞ்சிருந்தாங்க, சஹாபாக்கள் பிரிஞ்சிருந்தாங்க இந்த கருத்துல. இது சத்தியம் வழிகேடுன்னு பிரிக்கல, இதனால சமூகம் பிளந்து கிடக்குன்னு சொல்லல. அது ஒரு புரிதலா பார்த்தாங்க. ஆதாரங்களை புரிந்து கொள்றது, 2 பேருக்கு ஒரே ஹதீஸ் தான் ஆதாரம். பிறையை பார்த்து நோம்புவீங்க, எந்த பிறையை பார்க்கறது? புரிதல வரக்கூடிய வேறுபாடு இது வரத்தான் செய்யும். இப்படி எல்லா மஸ்அலாவுடைய விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வரும். எல்லா கருத்தையும் ஒன்னாக்கணும் நினைச்சா அது முடியாது. ஒன்னாக்கலாம், என் ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா ஒன்னாக்கலாம். இல்ல ஒருத்தர் வழிகேடன் நிரூபிக்காம ஒன்னாக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. இல்முக்கு ஆதாரங்கள் மட்டும் போதாது. ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு ஆதாரங்கள் மட்டும் போதாது, புரிதல் தேவை.
அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் கேட்பார்கள், யா முஅல்லிம தாவூத் அல்லிம்னி யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி. தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே இல்மை தா. சுலைமானுக்கு புரிய வைத்தவனே, சுலைமான் நபிக்கு புரிய வைத்தவனே எனக்கு புரிய வை. யுக்திஹி மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த புரிதலை தருவான். எல்லாத்துக்கும் அந்த புரிதல் கிடைச்சிடாது, சரியான புரிதல் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அது பலமிக்கதா கூட இருக்கலாம். இப்னு அப்பாஸ் சின்ன வயசு சஹாபி. உமர் ரலியல்லாஹு சில சஹாபாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன நீங்க எப்போ பார்த்தாலும் இப்னு உமர்கிட்ட கேட்டுட்டு இப்னு அப்பாஸை கேட்டுட்டு இருக்கீங்க, சின்ன வயசால் எவ்வளவு பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இல்லாததா இப்னு அப்பாஸுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. இவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் முடிவெடுத்தார்கள், அழைத்தார்கள் எல்லா நபி தோழர்களையும். நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ன விளக்கம் இந்த சூறாவுக்கு நாங்கள் எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாஹ்வை தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை புகழணும் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை முன்வைக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் இந்த வசனத்தை நீ இப்படி தான் புரியுறியான்னாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இல்லை நான் இப்படி புரியல. வெற்றி வந்து விட்டது, உதவி வந்து விட்டது என்றால் ரசூலுல்லாஹ்வின் பணி முடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் செல்வதற்கு அவர்களை புகழுமாறும் மன்னிப்பை தேடுமாறும் அவர்களுடைய முடிவை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் எப்படி புரிந்தாரோ அப்படித்தான் உமரும் புரிந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை. கருத்துரோடு படலிய அந்த சூறாவை புரிகிற சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ். இப்ப புரிதலில் வேறுபடும், அது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள். ரெண்டு புரிதலும் சரிதான். ஒன்று பலமிக்கதா இருக்கலாம், ஒன்று பலம் இல்லாதா இருக்கலாம். அதை முடிவெடுக்க வேண்டிய அல்லாஹ். அதுக்காகத்தான் ரெண்டு கூலி ஒரு கூலி. பலம் மிக்கதுக்கு ரெண்டு கூலி, பலம் இல்லாததுக்கு ஒரு கூலி. தப்பு இல்லை, ஒரு கூலி கொடுக்கப்படக்கூடிய செயல் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிதலை தருவானாக. இப்படி கருத்து வேற்றுமை பட்டாலும், என் கருத்து தான் பலமானது என்று ஒருவர் முடிவில் வந்தாலும் அடுத்த கருத்தில் உள்ளவரோடு எப்படி நடந்து கொள்வது தான் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம். நான் கையாட்டலாங்கிற முடிவில் இருக்கேன். தொழுகையில் அத்தஹியாத்தில் ஒரு சகோதரர் கையாட்டக்கூடாதுங்கிற முடிவில் இருக்காரு. நான் 8 ரக்காத்தான் தொழுன்னு முடிவில் இருக்கேன். ஒரு சகோதரர் 8க்கு மேலே தொழுகலாம், 20ன்னு ஃபிக்ஸ் பண்ணி தொழுறது இல்லை, அது வேற. 8க்கு மேலே தொழுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்ற, எத்தனை வேணாலும் தொழுதுக்கலாங்கிறாரு. இவரோட நான் எப்படி நடந்து கொள்ளணும்? அவரோட சலாம் சொல்லக்கூடாதா? அவர் அசத்தியவாதின்னு சொல்லணுமா? அப்படித்தான் அறிஞர்கள் நடந்து கொண்டாங்களா? உண்மையில் இந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருந்தால் கருத்து வேற்றுமை வராது. வரும், ஆனா ஒழுக்கம் அதில் கடைபிடிக்கப்படும். ஆனா இன்னைக்கு எந்த அதபையும் கடைபிடிக்காம, எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காம, என் மனசு என்ன சொல்றதோ அதான், உன் மனசு அதை சொன்னா அது தப்பு, அவ்வளவுதான். ஏன் ஷேக் சொல்லிட்டாரு அவ்வளவுதான், உன் ஷேக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையுடைய நிலைப்பாடு. அல்லாஹு அக்பர். ஒரு செய்தியை சொல்ற, மிக முக்கியமான செய்தி. மினாவில் எத்தனை ரக்காத் தொழணும்? ஹஜ்ஜுக்கு போறவங்க 2 தொழணும். 2 தானே தொழணும். உஸ்மான் இப்னு அஃபான் அவருடைய ஆட்சி காலத்தில் மினாவில் 4 ரக்காத் தொழுதாங்க. லுஹர் இஷாவை. இப்னு மஸ்ஊத் வர்றாங்க, உஸ்மான் ரசூலுல்லாஹ் 2 தான் தொழுதாங்க, அபூபக்கர் 2 தான் தொழுதாங்க, உமர் 2 தான் தொழுதாங்க, நீங்களும் முதற்பட்ட ஆட்சி காலத்தில் 2 தான் தொழுதீங்க, ஆனா இப்போ ஏன் 4 தொழுறீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சில ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய புரிதல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த விஷயத்தில். அவர் மக்காவாதியாக தன்னை கருதினார் திருமணம் முடித்ததால். பயணத்தில் இருப்பவர் தான் பயணத்துடைய சட்டத்தை கடைபிடிக்கணும். பயணத்தில் ஒரு இடத்துல தங்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியங்களுடைய சட்டம் தான். இப்படி சில மசாலாக்களை விளக்கம் சொன்னாங்க. தொழுகைக்கு அடுத்த அசருடைய வக்து வந்துருச்சு, அடுத்த வக்து வந்துருச்சு. யார் முரண்பட்டா? இப்னு மஸ்ஊத். தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுகை 2ன்னு சொன்னவங்க. உஸ்மான் மறுபடி தொழ வைக்கிறான் 4. பின்னாடி நின்று தொழுறாங்க. பின்னாடி நின்று அந்த கருத்தில் முரண்பட்ட இப்னு மஸ்ஊத் தொழுதார்கள். தொழுது முடிச்சுற சில சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க தானே போய் அவங்கள்ட்ட சொன்னீங்க 2 தொழணும்னு சொல்லி, நீங்க 4 தொழுதா? இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, அல் ஹிலாஃபு ஷர்ருன். இந்த இடத்தில் நான் பிளவுபடுவது தீமை, சமூகத்தை பிளந்துவிடும். இதுல உஸ்மானுடைய கருத்தை மதிக்க 2 போயிட்டாங்க. பின்னால் சரி செய்யப்பட்டுச்சு 2, அது வேற. ஆனால்
தப்பாக புரிஞ்சு கூட உஸ்மான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி, அது அவங்களுடைய புரிதல், அவ்வளோதான். பின்னாடி மாற்றி கொண்டாங்க, பின்னாடி வந்த தலைமுறை அதை மாற்றிக்கிச்சு ரெண்டு சொல்லி மறுபடியும். ஆனால் அதற்காக ஒரு சமூகம் பிளக்கலை. அதாங்க சொல்ல வரேன். நான் இவருக்கு பின்னாடி தொழுக மாட்டேன்னு சொல்லி போகல, இந்த ஒரு காரணத்தை காட்டி அந்த இமாம் கையசைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் பின்னாடி தொழ மாட்டேன்னு போகல, நம்ம போற மாதிரி. அந்த இமாம் தொப்பி போட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி போகல, நம்ம போற மாதிரி. சஹாபாக்களில் இருந்த நடைமுறையை விட்டு யார் நடைமுறையை நாம் பின்பற்ற போகிறோம் மார்க்க விஷயத்தில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரஅயி ஸவாபுன் யஹ்தமிலுல் ஹதா, என் கருத்து தான் சரி, ஆனால் அது தவறையும் சுமக்கலாம். பிறருடைய கருத்து தவறுதான், அது சரியையும் சுமக்கலாம். நான் தான் ஹக்கு, மத்த யாரும் எல்லாரும் பாத்தில்னு சொல்ல. நான் அபு ஜாஃபர் மன்சூர் என்ற ஒரு ஹலீஃபா இமாம் மாலிக் வராங்க. இமாம் மாலிக், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சட்டத்தை எல்லாம் நான் ஹிலாஃபத்தில் கொண்டு வந்துடுறேன், நாட்டுடைய சட்டமாக்கிறேன்னு சொன்னாங்க. மாலிக் சொன்னாங்க, இல்லை, நபித்தோழர்கள் பல இடங்களில் பரவி விட்டார்கள், அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸுகளை கொண்டு அவர்களின் புரிதலில் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். இதில் என் ஒருவரின் கருத்தை நீங்கள் முன்வைத்தால் மக்கள் குழம்பி விடுவார்கள், வேணாம். இன்னைக்கு நான் சொல்றதா ஹக்கு, மற்ற சொல்றதெல்லாம் பாத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இப்னு அப்பாஸ், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுமா 100க்கும் மேற்பட்ட மஸலாக்களில் இருவருக்கும் கருத்து வேற்றுமை உண்டு. ஒரு ஹதீஸை கேட்கறதுக்காக இப்னு அப்பாஸ் ஸைத் இப்னு சாபித்துடைய வீட்டு வாசல்ல மதிய நேரத்தில் உறங்குறாங்க. பாலைவன சூட்டுல, அந்த கீழே பாலைவன மண்ணில் வந்தவுடனே ஹதீஸை கேட்டுக்கொள்றாங்க. ஸைத் இப்னு சாபித் வாகனத்தில் ஏற தயாராகும் போது இருவருக்கும் இடையே 1000 கருத்து 100 கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவின் மகன் அஹ்லு பைத்தை சார்ந்தவர் அந்த குதிரையை கீழே பணிய வச்சு அந்த ஒட்டகத்தை கீழே பணிய வச்சு முன்னாடி நடத்தி கூட்டு போனாங்க. அப்ப சொன்னாங்க, ஸைத் இப்னு சாபித், நீங்க இப்படி என்னோட நடந்து கொள்ளலாமா? நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் வாரிசு, அஹ்லு பைத்தை சார்ந்தவர், உங்களை நேசிப்பது எங்களின் கடமை, நீங்கள் இப்படி செய்யலாமா? சொன்னார்கள் இப்னு அப்பாஸ், இப்படித்தான் எங்களுடைய ஆலிம்களுக்கு, எங்களுடைய உலமாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கருத்து வேற்றுமை இருக்கனால அவர் பயம்லாம் கேட்காதீங்க, போங்கன்னு சொல்லலை. நீங்க எப்படி அவர் அதில் கருத்து வேற்றுமை பட்டிருக்காரு, அவர் பயான கேட்காத. இவர் கருத்து வேற்றுமை பட்டிருக்காரு, அவர் பயான கேட்காத. அவருக்கு அந்த புரிதல், அதனால அவர் பயான கேட்காத. இது என்ன முறை? கருத்து வேற்றுமை எல்லாருக்கும் இருக்கும், அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். முன்னால் அஹ்மத், இமாம் ஷாஃபிஈ, ரொம்ப முக்கியமான சம்பவம். இமாம் அஹ்மத் யார்? ஷாஃபிஈக்கு முற்றிலுமாக எல்லாவற்றிலும் மாறு செய்யக்கூடியவர், மாறுபட்ட கருத்தில் இருப்பவர். தக்பீர் கட்டுறதுல கூட 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு, நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி, நம்முடைய உலமாக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி கருத்து வேற்றுமை இருக்கா இல்லையா? மஹ்மது சொல்கிறார், தன்னோடு வரக்கூடிய ஒரு மாணவரிடத்திலே, மக்காவுக்கு போறோம், மக்காவில் ஒரு மனிதர் உண்டு, அந்த மனிதரை போன்று இந்த பூமியில் எவரும் இந்த காலத்தில் இல்லை. ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை சொல்கிறார். யார் இமாம் அஹ்மது சொல்கிறார் என்று நான் பார்க்க சென்றேன். இமாம் ஷாஃபிஈ. நான் தக்பீருக்கு இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீங்க அந்த முடிவு எடுத்திருக்கீங்க, அதனால இமாம் ஷாஃபிஈ யாரும் பேசாதீங்கன்னு சொன்னாங்களா? சொன்னார்கள். என் மகனே, தன் மகனை பார்த்து சொல்றாங்க அஹ்மத், என் மகனே, நான் ஒருவருக்காக 40 வருடம் என்னுடைய தொழுகையில் துஆ செய்கிறேன். ஒருவருக்காக 40 வருடம் அந்த மனிதனுக்காக நான் தொழுகையில் துஆ செய்ய மறந்ததில்லை. யாரை? இமாம் ஷாஃபிஈ. தன் கருத்துக்கு நேர்கருத்தில் மாற்றமாக இருந்தவர். எல்லா விஷயத்திலையும், ஜக்காத்தில் முதற்கொண்டு, துஹூர்ல முதற்கொண்டு, எல்லா விஷயத்திலையும். ஆனால் அவர்கள் பார்த்த முறை, அவர்கள் பழகிய முறை, அவர்கள் வைத்திருந்த மதிப்பு, அவர்கள் அணுகிய முறை, சத்தியம் சொல்லப்பட வேண்டும். அது இமாம் ஷாஃபி சொன்னால் என்ன, இமாம் அஹ்மது சொன்னால் என்ன? ஹக்கு உயர்த்தப்பட வேண்டும், அதை நான் சொன்னால் என்ன, அவர் சொன்னால் என்ன? இதெல்லாம் சத்தியத்தை முடிவு செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இது புரிதல் வரத்தான் செய்யும். இமாம் ஷாஃபி இந்த உலகத்திற்கு சூரியனை போன்றவர். மக்களுக்கு அவரால் தான் பாதுகாப்பு கிடைக்கும் ஃபித்னாவில் இருந்து. அஹ்மதின் வார்த்தைகள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய அறிஞர்கள் இந்த கருத்து வேறுபாட்டில் நடந்திருக்கிறார்கள். ஆனால் நாம்
இந்த விஷயத்தில் எல்லை மீறுகிறோம் என்று இந்த சமூகம் எல்லை மீறுகிறதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. இன்று வரக்கூடிய நடைமுறைகளின் பிரச்சனைகளை பார்க்கும்போது, பள்ளிவாசலுடைய கலவரங்கள், தனித்தனி பள்ளிவாசல்களுடைய பிரிவுகள், இதற்கெல்லாம் காரணம் கொள்கை அடிப்படையின் பிரிவல்ல, இந்த கருத்து வேற்றுமையின் பிரிவுகள். பிதஅத்தை எல்லாத்துலேயும் பேசுகிறோம், ஆனால் இப்படி பிரிகிறது பிதஅத்தான்னு யோசிக்க மறந்துட்டோம். பிதஅத்தை எல்லாத்துலேயும் பேசுகிறோம், ஆனால் இந்த கருத்து வேற்றுமைக்காக பிரிவது பிதஅத்தா இல்லையா? பிதஅத்தான. சஹாபாக்கள் பிரியலை, அறிஞர்கள் பிரியலை, உலமாக்கள் பிரியலை, தாய்கள்னு சொல்கிறவங்க அல்லது நம்மளை மாதிரி பொதுமக்கள் பிரிஞ்சிருக்கோன்னா பிதஅத்தான அது. இந்த பிதஅத்தை நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிடாதா? ஒரு கருத்தில் இருப்பதால் இன்னொரு கருத்தில் இருப்பவரை அசத்தியவாதி, அவர் முஅ்தஸிலா, அவர் ஹவாரிஜ், அவர் முர்ஜிஆ என்று பட்டம் கொடுப்பதில் எதை கண்டோம்? நம்முடைய பலத்தையும் கண்ணியத்தையும் இழந்ததை தவிர. அல்லாஹ் அக்பர். கடைசியான மிக முக்கியமான காரணம் தஅஸ்ஸுப். தஅஸ்ஸுப், ஒரு ஷேഖை பின்பற்றுவது, ஒரு ஷேഖை பின்பற்றுவது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு எந்த இமாமும் தேவையில்லை, ஒரு இமாம் போதும் என்று யார் ஒருவன் முடிவெடுத்து அவரை பின்பற்றுகிறாரோ, அவர் எப்படி ராஃபிதாக்கள் எல்லா ஹலீஃபாக்களையும் புறக்கணித்து அலி மட்டும் போதும் என்று சொன்னார்களோ, எப்படி ஹாரிஜியாக்கள் உஸ்மானையும் அலியையும் காஃபிர் என்று மற்ற சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டார்களோ, இப்படிப்பட்டவர்கள்தான். ஏன்? கருத்து வேற்றுமைகள் எது பலமோ, யார் கருத்து சரியோ அந்த கருத்தை பின்பற்றுபவர்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டுமே தவிர, அவர் சொல்லிட்டா அவருக்கு மேலே பேச்சே கிடையாதுன்னு சொல்லலாம் முடியாது நம்மளால். அவர் சொல்லிட்டா அவருக்கு மேலே பேச்சே கிடையாது. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் ஒரு புதிய கலாச்சாரம் வளர்ந்து வருகிறது. தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான கலாச்சாரம் ஒருவரை உயர்த்துவது, மற்றவர்களை தாழ்த்துவது, அல்லது ஒருவருடைய உரையை அதிகமாக கேட்பது, இன்னொருடைய உரையை கருத்து வேற்றுமைக்காக விடுவது. அக்கீதால பிரச்சனைக்காக இல்லை, அல்லது மார்க்கத்தில் அடிப்படையாக வரக்கூடிய விஷயங்களை பிரிஞ்சு போறாருங்கிறதுக்காக இல்லை, கருத்து வேற்றுமைக்காக. என் கருத்தில் அவர் இருக்கிறார், அவரை நான் உயர்த்துவேன், என் கருத்தில் இல்லை அவரை நான் தாழ்த்துவேன் சொல்லி ஆலிம்கள் மத்தியிலே பிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். தஅஸ்ஸுப், கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றுவது, எந்த மார்க்க கல்வியும் இல்லாமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட கொள்கையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஷேக் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடத்தில் என் ஷேக் யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் ஷேഖி ரசூலுல்லாஹ். என் மன்ஹஜ் எதுவென்று கேட்டால் நான் சொல்லுவேன் அல் குர்ஆன் வ சுன்னஹ். என் ஜமாஅத் எதுவென்று கேட்டால் நான் சொல்லுவேன் முஸ்லிம்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாஅத் என்று. முஸ்லிம்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாஅத் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை கொண்டு சத்தியம் அறியப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனை கொண்டு சத்தியம் அறியப்படக்கூடாது. இவர் சொன்னா சத்தியம்னு நினைக்கக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய இல்மை கொண்டுதான் சத்தியம் முடிவெடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்லக்கூடிய இல்மை கொண்டுதான் சத்தியம் முடிவெடுக்கப்பட வேண்டுமே தவிர, இவர் சொல்லிட்டா சத்தியம் நினைச்சிடக்கூடாது. அவர் மதீனால படிச்சுட்டு வந்திருக்காரு, அவர் மக்கால படிச்சுட்டு வந்திருக்காரு, அவர் சொன்னா சத்தியம். இல்மை கொண்டுதான் ஒரு மனிதன் முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர, கண்மூடித்தனமா அவர் முடிவு செஞ்சிடக்கூடாது. அவர் சொல்லிட்டாலே சத்தியம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. இல்மை தேட வேண்டும், அறிய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவை தருவானாக. அப்படியே கருத்து வேற்றுமை பட்டாலும், நம் கருத்தில் மாற்றமாக இருந்தாலும், அவரை அழைக்கக்கூடிய முறையும் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கண்ணியமாக இருக்கணும். இன்னைக்கு கபூர் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை பெரும்பான்மையாக நம்முடைய குர்ஆன் சுன்னாவுடைய பாதையில் கொண்டு வர முடியாததுக்கு காரணம் இதுதான். பிதஅத்துகளை செய்யக்கூடிய ஆதாரங்களே இல்லாமல் கருத்து வேறுபாடு பட்டு போன மக்களை ஆதாரங்களை காட்டி சரியான வழிக்கு கொண்டு வர முடியாததுக்கு காரணம் இதுதான் நம்முடைய அணுகுமுறை. உடனே ஒரு செயலை செஞ்சிட்டாரா, அவருக்கு தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாம செய்கிறாரா, அவருக்கு இல்மு இருக்கா இல்லையா, எந்த நிலைப்பாட்டில் செய்கிறாரு, எதை பற்றியும் கேட்காம அங்கே ஒரு ஆள் சொன்னாருங்க அவர் செய்கிறாருன்னு சொல்லி அப்படியே அப்படி செஞ்சா அவர் பிதஅத் செய்கிறாரு, அவர் நாளைக்கே நரகத்துக்கு போயிடாரு மூத்தாடா அப்படின்னு சொல்லக்கூடாது. தப்பு. அந்த சட்டம் சொன்ன மாதிரி தான். ஒரு ஆள் உங்கள்கிட்ட அவர் பிதஅத்வாதியா, அவர் ஹவாரிஜ் கொள்கையில் இருக்காரா, முஅ்தஸிலாவா இருக்காரா, இந்த அக்கீதால விலகி இருக்காரா கேட்டா ஃபத்வா என்ன? போய் வழிகாட்டு. ஃபிர்அவுன், அடிக்கடி நான் சொல்லுவேன், ஃபிர்அவுன் தன்னை ரப் என்று சொன்னான். ஆனா ரப்புக்குமுல் அலா,
நான் தான் ரப்பு, என்னை விட ரப்பு இல்லை. தன்னை ரப்பாக ஏற்ற, ரப்பை அல்லாஹ்வாக ஏற்ற ஒரே காரணத்திற்காக மனைவியை கொலை செய்தான். தன் பெண்ணுக்கு வேலையாக இருந்த மாஷிதா இப்னத்தி ஃபிர்அவுன் கொலை செய்தான். பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் மறுத்தான். இவ்வளவு கொடுங்கோலன். இத்ஹபா இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, ஃபிர்அவுனிடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறுகிறான். ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. அவனிடத்தில் நீங்கள் மென்மையோடு பேசுங்கள் மூசா ஹாரூன், அவன் ஒருவேளை நினைவு பெறலாம், ஒருவேளை அல்லாஹ்வை பயப்படலாம். எப்படி? அனா ரப்புக்குமுல் அலா, நான் உயர்வான இறைவன் என்று சொல்லக்கூடிய ஃபிர்அவுனிடத்தில் எப்படி பேசணும்? மூசா ஹாரூன், ஏதோ மூசா நபி சமூகத்தில் அப்படி பேசலாங்க, இந்த சமூகத்தில் அப்படிலாம் பேசக்கூடாதுலாம் கிடையாது. நபிமார்கள் வரலாற்றை படிக்கிறதுக்கு இல்லை, படிப்பினை பெறுறதுக்கு. எப்படி பேசணும்? மென்மையா பேசுங்க மூசா, மென்மையா பேசுங்க ஹாரூன். கத்தாதா எழுதினார்கள் இந்த வசனத்திற்கு கீழே, ஆனா ரப்புக்குமுல் அலா என்று சொல்லக்கூடிய ஃபிர்அவுனிடத்திலேயே மென்மையாக பேசுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டால், ஒரு சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடு படுகிறான் அல்லது ஒரு கொள்கையில் மாறுபட்டிருக்கிறான் என்பதற்காக சுப்ஹான ரப்பிக்கல் அலா என்று சுஜூதில் சொல்லக்கூடிய முஸ்லிம் இடத்தில் எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? நம்ம பேசுற மாதிரியா? நம்ம வைக்கிற மாதிரியா முரண்பாடுகளை? மார்க்க வியாபாரி அல்லது காசுக்காக மார்க்கத்தை உழைப்பவர், இன்னைக்கு உலமாக்களுக்கு, இந்த அறிஞர்களுக்கெல்லாம் நம்ம பட்டம் வச்சிருக்கோமே கருத்து வேறுபாட்டுக்காக. இப்படியா? ஃபேஸ்புக்கில் எழுதுறதா? ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி ஸ்டேட்டஸ் போடுறதா? இதுக்காக நம்ம இப்படியா வளர்க்கப்பட்ட சமூகம் இது? இந்த விஷயத்தில் நம்முடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, நம்மை சுற்றி வரக்கூடிய எதிர்ப்புகள் என்ன, நம்மை கண்காணிக்கக்கூடியவர்கள் யார், எதுவுமே தெரியாம இன்னைக்கு பல பேர் தெரியுறாங்க. எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாரும் காஃபீர், எல்லாரும் முஷ்ரிக், நாங்கெல்லாம் சத்தியம். நீங்க பின்னாடி வாங்க, சத்தியத்தை கொண்டு போயிடும். சுப்ஹானல்லாஹ். ஆலிம்களிடத்தில், அறிஞர்களிடத்தில், தாயிகளிடத்தில், பொதுமக்களிடத்தில், ஒரு விஷயத்தை தெரிஞ்சு செய்வனிடத்தில், தெரியாமல் செய்வனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கல்வி, அதப், ஒழுக்கம் எதுவுமே தெரியல. ஃபேஸ்புக்கில் போனால் ஸ்டேட்டஸ் எழுதணும், அந்த ஸ்டேட்டஸுக்கு கமாண்ட் போடணும், விமர்சிக்கணும். இதான் இன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறதா மார்க்கம்? நமக்குள்ள கருத்து வேற்றுமை நமக்குள்ள பேசப்படக்கூடியதா? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். உலமாக்கள் மத்தியில் இதனால தான் கருத்து வேற்றுமை வருது, இப்படி ஒரு பிரிவு இருக்கு, இப்படி வரத்தான் செய்யும், நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொள்ளாம சர்வ சாதாரணமா ஒரு ஃபத்வாவை சொல்லிடக்கூடாது. இது மார்க்கம், அமானிதம், ரப்புடைய அமானிதம். நபியே, நான் சொல்லாத விஷயத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்களாக சொன்னால், நீங்கள் நபியாக இருந்தாலும் உங்கள் நாடி நரம்பு தரிக்கப்படும். மறுமையில இரட்டிப்பு மடங்கு வேதனை எல்லாம் உங்களுக்கு தருவான். நபியை இந்த மார்க்கத்தில் கருத்து சொல்லக்கூடாதுங்க. சொந்த கருத்தை ஆதாரம் இல்லாம, அல்லாஹ்வுடைய வஹி இல்லாம நம்ம யாருங்க சொல்றதுக்கு? நம்ம யார் சொல்றதுக்கு? தீனுடைய அமானிதத்தை நம்முடைய நாவுகள் பேண வேண்டும், 1000 முறை சிந்திக்க வேண்டும். ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் பேசுறதுக்கு தப்பு இல்லை. நான் பேசிட்டோம் தப்பா, தௌபா செய்யாமல்லாம் மன்னிக்க மாட்டான். தௌபா செய்யாமல்லாம் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம் பாதுகாக்கப்படணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் களையப்பட்டு ஒரு நேரான பாதையில், ஒழுக்கத்தின் பாதையில், கண்ணியத்தின் பாதையில், பிறர் மதிக்கும் அளவிற்கு வாழக்கூடிய சமூகமாக வளர்க்கப்பட வேண்டிய சமூகம் சின்ன சின்ன பிரச்சனைக்காக, தலைமைத்துவம் என்ற ஒரு பதவிக்காக, அல்லது சின்ன சின்ன குழுக்களாக நானும் போகணுங்கிறதுக்காக, நான் முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக, என் கொள்கை மக்கள்கிட்ட போகணுங்கிறதுக்காக, இந்த கருத்து மக்கள் மத்தியில் போய் சேரணுங்கிறதுக்காக தனிநபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு கொள்கை பின்னால் ஆக்கப்படுறதுனால தலைவர்களோட, குழுக்களோட, இயக்கங்களோட தங்களுடைய பணிகளை முடிச்சுட்டு ஒரு ஒன்றுமே இல்லாத சமூகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சமூகம் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹ் என்ற பாதையில் ஒன்று சேரவில்லை என்றால் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை தாங்க முடியாத சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தி விடுவான். உணர்ந்து கொள்ளணும். நம்மளை சுற்றி சாதாரண விஷயங்கள் நடக்கலை. நம்ம நடக்கக்கூடியதெல்லாம் எதிர்கால தலைமுறையை அழிக்கக்கூடிய திட்டங்களும், எண்ணங்களும், சிந்தனைகளும். இதெல்லாம் இந்த சமூகம் பார்த்துக்கிட்டு இன்னும் இந்த மாதிரியே இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய சமூகத்தை நம்மளே கீழே கொண்டு போகிற மாதிரி தான். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேருங்கள். குர்ஆன் சுன்னாவில் கொள்கையில் தெளிவு பெறுங்கள், இல்மை பெற்று
அறிஞர்கள் முரண்பட்டால் கல்வியோடு அதை அணுகுங்கள். உங்களுடைய சிந்தனைகளால், உங்களுடைய புரிதலால் இப்படித்தான் நான் வளர்ந்தேன், அப்படித்தான் இருப்பேன்னா சொல்லாதீங்க. இல்மை தேடி போங்க, இல்மை தேடுங்க. கண்ணியமான முறையில் இந்த சமூகம் ஒன்று சேருவதற்கு முயற்சி செய்யுங்க. மறுபடியும் சொல்கிறேன், சத்தியம் சொல்லப்பட வேண்டும். சத்தியம் யார் சொன்னாலும் பரவாயில்லை. அசத்தியம் அழிக்கப்பட வேண்டும். அதற்காக யார் முயற்சித்தாலும் பரவாயில்லை. சத்தியம் உயர்த்தப்படணும், அவ்வளோதான். ஹக்கு உயர்த்தப்படணும். அதான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வரலாற்றை படித்து பாருங்கள் அறிஞர்கள்ட்ட கேட்டு. அபு உபைதா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் ஹாலித் இப்னு வலீதை அபு உபைதாவை படைத்தளபதியாக நீக்கிவிட்டு ஹாலிதை வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ஹாலிதை நீக்கிவிட்டு வந்தவுடன் அபு உபைதாவை வைத்தார்கள். இப்படி மாற்றி மாற்றி கடித பரிமாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அபு உபைதாவுக்கு கடிதம் வருது. ஹாலித் உடனடியாக இந்த படையிலிருந்து நீக்கப்பட்டு, அபு உபைதா நீங்க தலைமைத்துவத்துக்கு போயே ஆகணும். போர் முடிகிற வரைக்கும் அந்த கடிதத்தை அபு உபைதா திறந்து காட்டலை யாருக்கும். ஒரு தலைமைத்துவம் தனக்கு கிடைச்சிருக்குன்னு யாருக்கும் திறந்து காட்டலை. ஹாலித் மொழி சொன்னாங்க, தவறு செஞ்சிட்டீங்க அபு உபைதா, ஒரு ஹலீஃபாவின் கட்டளையை மீறி விட்டீர்கள். இல்லை ஹாலித் இப்னு வலீத், ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது. நீங்கள் வழி நடத்தினால் என்ன, நான் வழி நடத்தினால் என்ன? இந்த எண்ணம் வரணும் நமக்கு. எதிர்கால தலைமுறைக்கு வரணும். இந்த தலைமுறை விடுங்க, தலைமுறை விடுங்க, வழிகாட்டப்படணும். ஆனால் எதிர்கால தலைமுறை இந்த சிந்தனையோடு வளரக்கூடாது. இப்னு ஆமிர் அழைக்கப்படுகிறார் எதிரி மன்னரை சந்திப்பதற்காக. எதிரி மன்னர் 2வது முறைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. இப்னு ஆமிர் அனுப்புங்கன்னு சொல்லி போறாங்க. 3வது முறைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, இப்னு ஆமிர் நீங்க போங்க மறுபடியும் சொல்லி. இப்னு ஆமிர் சொன்னாங்க, இல்லை நான் போக மாட்டேன், இந்த தடவை வேறொரு நபித்தோழரை அனுப்புங்கள், அந்த மன்னன் அறிந்து கொள்ளட்டும் எங்க எல்லாருடைய நோக்கமும் ஒண்ணுதான் சொல்லி அவர் போய் பேசட்டும். இப்படி பிறரை முன்னிறுத்தி தன்னை பின்னால் ஆக்கி போக வேண்டிய சமூகம், நான் மட்டும் முன்னாடி போறேன், எல்லாம் என் பின்னாடி வாங்க கூப்பிடுது. தப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் எமக்கு இதில் புரிதலை தருவானாக. தவறான புரிதலில் அல்லாஹ் இதிலிருந்து நம்ம நீக்குவானாக. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் தான். நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். இது ஒரு முடிவல்ல, இதான் ஒரு இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுன்னு இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம் அது. ஃபிக்குல் ஹிலாஃபில் அந்த பாடத்தில் ஒரு சின்ன விஷயம் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இதில் ஏராளமான விஷயம் இருக்கு. இந்த ஃபிக்கை புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அந்த சின்ன விஷயத்தை வச்சிருக்கக்கூடிய நாம் இப்போ எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரே ஒரு கல்வியாக மட்டும் நான் சொல்கிறேன். அக்கீதால கருத்து வேற்றுமை வராது. அக்கீதால கருத்து வேற்றுமை வந்தால் சஹாபாக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சு கொண்டா போதும். தர்காவில் போய் தவாஃப் செய்யலாமா அப்படின்னு ஒரு ஆள் வந்து கேட்டால், அபூபக்கர் தவாஃப் செய்யலைங்க எந்த கபரையும், உமர் தவாஃப் செய்யலைங்க எந்த கபரையும், உஸ்மான் தவாஃப் செய்யலைங்க எந்த கபரையும், அலி தவாஃப் செய்யலைங்க எந்த கபரையும், இப்போ நம்ம எப்படிங்க செய்ய முடியும்? தான் பதில். அப்துல் பாசித் சொன்னார், முஃப்தி உமர் ஷெரீஃப் சொன்னார், முபாரக் மதனி சொன்னார். இதெல்லாம் வேல்யூ கிடையாது. அக்கீதால இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. சஹாபாக்கள் முன்னிறுத்தப்பட்டா வேல்யூ, அவ்வளோதான். தர்கால போய் அவுலியாக்கள்கிட்ட துவா கேட்கலாமா? அபூபக்கர் கேட்கலங்க, உமர் கேட்கலங்க, உஸ்மான் கேட்கலங்க, அலி கேட்கலங்க, நம்ம எப்படிங்க கேட்க முடியும்? இதுதான் பதில். இப்படி ஒரு சமூகம் வழிகாட்டப்பட்டால் அக்கீதாவில் இந்த சமூகம் நேர்வழி பெறும். இந்த விஷயத்தை எப்படிங்க புரிஞ்சு கொண்டது? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அபூபக்கர் கேள்வி கேட்கலங்க, இந்த வசனம் சொல்லப்படும் போது புரிஞ்சு கொண்டாங்க அப்படியே இருக்கிற மாதிரி. உமர் கேள்வி கேட்கலங்க, புரிஞ்சு கொண்டாங்க அந்த மாதிரி. அப்படின்னு நம்மளும் புரிஞ்சு கொள்வோங்கன்னு சொன்னால் சத்தியம் இல்லை. அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் உதவி செய்கிறதெல்லாம் அது அல்லாஹ்வுடைய கரம்ங்கிறதெல்லாம் வேற வேற. இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் நடக்காது. 2வது கருத்து வேற்றுமை வரும் மார்க்க விஷயத்தில். இப்படி வந்தால் இல்மோடு வந்திருந்தால் அது கண்ணியமாக பார்க்கப்படணும். இதே சொல்லுகிறார். இல்மு இல்லை, ஆதாரம் இல்லை, அது தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய சட்டம், அது மூடலாக இல்லை, அதில் எந்த இல்மும் அவருக்கு கொடுக்கப்படலை, அவர் ஒன்று சொல்கிறாருன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் கருத்துன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வழிகேடு தான். அதுவும் ஆதாரம் இல்லாமல் ஒரு ஃபத்வா சொல்கிறாருன்னா அதுவும் வழிகேடு தான். ஆதாரத்தோடு பிரிகிறாங்கன்னா தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஆதாரத்தோட அதை புரிஞ்சு கொள்றதில் பிரிகிறாங்கன்னா தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆதாரமே இல்லை, ஒரு ஆள் சொல்கிறார் ஃபத்வான்னு சொன்னால் அது பிதஅத் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆதாரம் இருக்குது, அதில் புரிதலில் வேறுபாடு இருக்குன்னா தான் சொன்னால் அந்த ரெண்டில் எது சரி தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஏற்றுக்கொள்ளது பலம் மிக்கது, பலம் குறைந்ததுன்னு சொல்லலாம். ஹக்கு பாத்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆதாரமே இல்லை, ஒருத்தட்ட அவர் சொல்கிறாருன்னு சொன்ன ஒரு விஷயத்தை இதை செய்வோன்னு சொல்லி அது பாத்தில்னு சொல்லுவோம். ஏன்? ரசூலுல்லாஹ் வழிகாட்டல. அது எந்த சஹாபி அதில் கருத்து வேறுபாடு படலை. அது தெளிவாக புரிஞ்சு கொண்டாங்க எல்லாருமே தப்புன்னு சொல்லி. 3வது சகோதரத்துவம். இது நம்ம நிலைமை நமக்கே தெரியும். நம்ம எப்படி இருக்கோம், யாரோட உறவு வச்சுக்கிறோம், யாரோட உறவை துண்டிக்கிறோம், யார் வந்தால் நம்ம முகம் கொடுத்து பேசுகிறோம், யார் வந்தால் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம். ஒரு ஆள் கொள்கையில் முரண்பட்டு அவரோட எப்படி நடந்து கொள்கிறோம், கருத்து வேறுபாட்டில் முரண்பட்டு அவரோட எப்படி நடந்து கொள்கிறோம், எதுக்காகவெல்லாம் நம்ம ஊரில் பள்ளிவாசலை பிரித்து வச்சுருக்கோம், எதுக்காகவெல்லாம் தனித்தனி ஜமாத்து வச்சுருக்கோம்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை.
அது உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கு சரியான பாதையாக இருந்தால் பின்தொடருங்க, தவறான பாதையாக இருந்தால் அந்த தலைவர்களையும் அவர்களையும் நேர்வழியின் பக்கம் ஒற்றுமையின் பக்கம் அழைங்க. அவ்வளோதான். நம்ம முஸ்லீம் சமூகம் இந்த இல்மை தெரிந்து கொள்ளணுங்கிறதா இந்த இல்முடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிதலை தரணும். அல்லாஹ் இதில் பிழைகள் இருந்தால் அதை மன்னிக்கணும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இந்த சிறிய அழைப்பை ஏற்றி இவ்வளவு தூரம் வந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நிறைவான வாழ்வை இந்த உலகத்திலும் மறுமையிலும் தருவானாக. அல்லாஹ் இங்கே எப்படி அவை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் இமை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும், அதிலும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் இமை ஒன்று கூட்டுவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.